அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூ சிலபஸ்ல யூனிட் 8 உடைய கண்டினியூஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னென்ன சார் பார்த்தோம் அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி அடாப்டிவ் ரேடியேஷன், அதுல ஐசோலேஷன் அண்ட் ஸ்பீசியேஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். சரியா? ஐசோலேஷன் சொல்லாம ஸ்பீசியேஷன் சொல்ல முடியாது. அதுல பர்டிகுலரா ஐசோலேஷன் மெக்கானிசம் அது பார்த்தோம். அதுல ஜியோகிராபிக்கல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன் பார்த்தோம். அதுல பர்டிகுலரா ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ல சார் வாய்ஸ் கேட்கல சார். சார் உங்களோட வாய்ஸ் இல்ல சார். இருங்க மிஸ் இருங்க. அவரோட மைக் வந்து ஆன்ல அந்த இதா ஆகல மிஸ். அது வருவார் இருங்க மிஸ். விழ மாட்டுதே ஏன்? அவங்களே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தெரியல. எஸ், ஓகே. இப்ப டிஸ்பிளே தெரியுதா? எஸ், ஓகே, ரைட். சார் கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் ஒரு கம்பேரிசன் ஃபார் தட் பிஹேவியர். நான் பேசுறது தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிரைன் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா ஒரு பிக்சரும் காமிச்சிருக்கேன். இதுல வந்து பிஹேவியர்ல வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், ஓல்டு சிலபஸ்க்கு நியூ சிலபஸ் வந்து நிறைய சப் டாபிக் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா மேட்டர் ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஓல்டு சிலபஸ்ல ஒரு சின்ன ஒரு வேர்டுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நான் ஓல்டு சிலபஸ் உள்ள மெட்டீரியல் பிஹேவியர்ல ஓரளவு அந்த சில 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். சிலது கொஞ்சம் வேகா இருந்தா அது கூட ரொம்ப படிக்கணும் அவசியம் கிடையாது. ரொம்ப சில ஹிண்ட் பாயிண்டா கொடுத்துருப்போம், அதை நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? மற்றபடி இந்த நியூ சிலபஸ்ல வந்து பிஹேவியர்ல மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் வந்து ஒரு 50% வந்து கொஞ்சம் நியூ சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நிறைய சிலபஸ் இருக்கேன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுல சிலபஸ் தான், டைட்டில் தான் நிறையா. பட் மற்றபடி அதுல ஒண்ணுமே கிடையாது. அதுதான் உண்மையை சொன்னா அப்படித்தான். சரியா சார்? கொஞ்சம் கோகோஸ்ட் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, ரைட். கொஞ்சம் அன்மியூட் ஆனா கொஞ்சம் மீட் பண்ணுங்க அவங்களெல்லாம், தேவையில்லாதவங்கள. இல்லைன்னா ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருந்தா அவங்கள ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஒன்றும் தேவையில்லை அந்த மாதிரி பர்சன். ஓகே, எனிவே நவ் டேக் தட் மெட்டீரியல் யூனிட் 8 பார்ட் 1 as well as பார்ட் 2 ரெண்டுமே நான் சைமல்டேனியஸில் நடத்திட்டே இருப்பேன். ஒவ்வொரு டாபிக்லயும் பார்ட் 1 நடத்தினா பார்ட் 2 அது அப்படியே கம்பைன் பண்ணி தான் நடத்துவேன். டேக் த மெட்டீரியல் யூனிட் 8 பார்ட் 1ல பேஜ் நம்பர் 28 ஐ திங்க். பார்ட் 2ல வந்து 42, பேஜ் நம்பர் 42. ஓகேவா? டேக் தட் பேஜஸ். ஃபர்ஸ்ட் இதுல நம்ம சிலபஸ் என்னன்னா பிரைன் அண்ட் பிஹேவியர் அண்ட் எவல்யூஷன். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் ஃபுல்லாவே அந்த எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர் ரிலேட்டட் அபவுட் தட் பிரைன், அதுக்கு ரிலேட்டடாவே இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நிறைய டைட்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம பேஜ் நம்பர் 42 எடுத்துக்கோங்க மெட்டீரியல்ல பார்ட் 2ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்ரோச்சஸ் அண்ட் மெத்தட் இன் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சரியா? இதுல பிரைனுக்காக நான் இந்த டயக்ராம் காமிச்சு, இந்த டிஃப்ரெண்ட் பிரைன் சைஸ், அந்த நியூரான் கவுண்டை பொறுத்து தான் அந்த பிரைன் சைஸ் இருக்கும் நார்மலாவே. சரியா? ஸோ பிரைன் தான் இது. இந்த பிஹேவியரே நம்ம பிரைன், என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும், எல்லாமே கண்ட்ரோல் பிரைன் தான். அப்ப இது எப்படி எவல்யூஷன்ல நடக்குது, எவல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பிஹேவியர் வந்து பிரைன் எப்படி இன்வால்வ் ஆகுது, அதை பத்தினது தான். அதுல ஃபர்ஸ்ட் டைட்டில் தான் அப்ரோச்சஸ்.
and method in study about behavior அப்படின்னு சொல்றது. சரியா? First, what is mean by behavior? It's the response of that an individual. ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆர் குரூப் டு தட் ஆக்ஷன் ஆர் என்வரான்மெண்ட் ஆர் த பர்சன் ஆர் ஸ்டிமுலஸ். இப்போ நான் வந்து உங்களை வந்து எல்லாரும் அன்மியூட்ல ஆயிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்படி நீங்க எல்லாமே வந்து இத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே நான் சொல்றத நான் ஒரு ஸ்டிமுலேட் கொடுக்குறேன். இண்டிவிஜுவலா நான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுக்கு நீங்க எல்லாமே ஈச் பர்சன்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இதுதான். அப்ப இது உங்களுக்கு நான் சொன்னதை நீங்க கேட்குறீங்க பாத்தீங்களா, அதான் பிரைன் தான் அதை சொல்றோம். தட் இஸ் எ பிஹேவியர். அது வந்து இந்த இண்டிவிஜுவலா இருக்கலாம், இல்ல குரூப் டு தட் அண்ட் ஆக்ஷனா இருக்கலாம். அது மாதிரி சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அது தக்க நம்ம பிஹேவ் பண்றது, என்வாயன்மெண்ட். சரியா? ஸ்டிமுலஸ், நான் ஸ்டிமுலேட் பண்றேன் பாத்தீங்களா, படிங்கன்னு சொல்றேன், படிக்கிறீங்க. சில பேர் எவ்வளவு ஸ்டிமுலேட் பண்ணாலும் படிக்க மாட்டீங்க, அது வேற. ஓகே, ஸோ ஜெனரலி தட் இஸ் யூ கேன் சே த பிஹேவியர். Two experimental approaches were used in the study about that behavior. இதுல வந்து மேனிபுலேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ரெண்டு டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணலாமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த பிஹேவியர். ஃபர்ஸ்ட் மேனிபுலேஷன். சார் அவங்களை மீட் பண்ணுங்க ஒருத்தர். இந்த மெத்தட் இட்ஸ் ஸ்டிமுலஸ் அண்ட் இன்குபேஷன் சொல்லக்கூடிய சார், ஸ்டிமுலஸ் அண்ட் இன்குபேஷன்ஸ். சரியா? ஸோ இதுல மேனிபுலேஷன்ஸ்ல நிறைய விஷயங்கள் மெமரியில நம்ம இதுல சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை மேனிபுலேஷன். இதுல நிறைய டயக்ராம் இருக்காது, நிறைய தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல நான் ஏற்கனவே பிரைன் ரிலேட்டடா தான் இது ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பிரைன் பிக்சர் காமிச்சிருக்கேன். மேனிபுலேஷன்ல இந்த ஸ்டிமுலேஷன் அண்ட் இன்குபேஷன், இதுல மெஷர்மெண்ட்ல ரெண்டு கேட்டகரியில பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஸ்டிமுலேஷன் அப்படின்னு என்ன சார்? ஸ்டிமுலேட் பண்றோம். தட் இன்வால்வ் தட் ஆக்டிவிட்டி டு செலக்ட் த பிரைன் ஏரியா டு டிட்டர்மைன் த பிஹேவியர் அக்கர்ஸ் தட். இப்போ இந்த ஒரு பிரைன் நம்ம ஏற்கனவே பிசியாலஜில படிச்சிருக்கோம். இதுதான் ஒரு பிரைன் ஸ்ட்ரக்சர். பிரைன்ல முக்கியமான ஒரு 4 லோப் இருக்கும், தெரியும். தட் இஸ் கால்ட் ஃப்ராண்டல் லோப் அண்ட் டெம்போரல் லோப் அண்ட் பரைட்டல் லோப் அண்ட் ஆக்சிபிட்டல் லோப். ஸோ இந்த பிரைன்ல ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் செய்யும், அது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பிசியாலஜி லெவலில் நான் போக விரும்பல. சரியா? தட்ஸ் ஸ்டிமுலேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிரைன். ஒரு பிரைனுக்கு இப்ப நான் பேசுறது நீங்க கேட்குறீங்கன்னா அது காலுக்குள்ள போய் உங்க பிரைனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதே மாதிரி ஸ்டிமுலேஷன் மாதிரி இன்குபேஷன் தடுத்தல், டு இன்வால்வ் தட் டு டிஸ்டர்பிங் த நியூரல் ஆக்டிவிட்டி ஆஃப் த செலக்ட் தட் பிரைன் ஏரியா டு டிட்டர்மைன் தட் பிஹேவ் டு ஃபெயில் டு அக்கர்ஸ் தட். சரி, என்னதான் வந்து சிலது இன்குபேட்டும் பண்ணும், சிலது ஸ்டிமுலேட் பண்ணும், சிலது ரெண்டுமே தேவைதான் ஒரு பிஹேவியருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில தான் என்னது? மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுது. ஒரு மேனிபுலேஷன்ல 2 மெத்தட் இருக்கு, ஒன்னு ஸ்டிமுலேஷன், ஒன்று இன்குபேஷன். அப்படின்னா 2 தடுக்கிறது, இன்குபேஷன் தடுக்கிறது. மெஷர்மெண்ட் அடுத்தது. சரி சார், இது எப்படி சார் மெஷர் பண்றது? மெஷர்மெண்ட் இது ஒரு ஸ்டேஜ். மெஷர்மெண்ட்டும் எதுல வரும்? மேனிபுலேஷன் தான் வரும். ஒரு டைப் ஆஃப் ஸ்டடி அபவுட் த பிஹேவியர்ல மேனிபுலேஷன். இது எது சார் மேனிபுலேஷன் அப்படின்னு சொன்னா? டு மெஷரிங் manipulation to measure that, including that electro physiological activities. எப்படி நம்ம ஹார்ட்ல எலக்ட்ரோ கார்டியோகிராம் இசிஜி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஹார்ட்டோட ஆக்டிவிட்டிஸ் பாக்குற மாதிரி the measurement to include that electro physiological activity of the neurochemical changes எங்க பிரைன்ல, நியூரோ இமேஜிங். சரியா? நம்ம பிரைன்ல உள்ள சில இமேஜின்ஸ்ல வந்து நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸ்ல நடக்கக்கூடியதை நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொன்ன பாத்தீங்களா, எலக்ட்ரிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல். எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அசோசியேட் வித் பிஹேவியர். எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி நம்ம ஹார்ட்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸோ அதே மாதிரி பிரைன்லயும் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து அது எதுக்கு ரிலேட்டட் உள்ளது? இந்த எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டிஸ் that everything associated with the behavior. So this technique to use it for that single unit recording or multi-unit recording, that is EEG. நீங்க பிசியாலஜி நடத்தும் போது இதை பத்தி சொல்லியிருப்பேன். எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஜி வந்து எலக்ட்ரோ கார்டியோகிராம், அது ஹார்ட் ரிலேட்டடா. EEG-னா எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். இட்ஸ் ரெக்கார்டிங் தட். இதுல நம்ம எப்படி ஹார்ட்ல நம்ம அந்த PQRST வந்து மெஷர் பண்றோமோ அதே மாதிரி பிரைன்ல இந்த டெக்னிக் இது வந்து சிங்கிள் யூனிட் ரெக்கார்டிங், மல்டிபிள் யூனிட் ரெக்கார்டிங் வித் ஹெல்ப் ஆஃப் தட் EEG ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. இதன் மூலம் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இதான் வந்து எலக்ட்ரோ பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல. நெக்ஸ்ட் நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸ்.
அது எலக்ட்ரிக்கல் பிளஸ் பிசியாலஜிக்கல் ஃபர்ஸ்ட். அடுத்தது நியூரான்ஸ், கெமிக்கல் உங்களுக்கு தெரியும். இந்த நியூரோ கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அசோசியேட் வித் பிஹேவியர். எப்படி வந்து எலக்ட்ரோ பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் இட்ஸ் ரிலேட்டட் டு தட் பிஹேவியர்னு சொல்றோமோ, அதே மாதிரி நியூரோ கெமிக்கல், நியூரானும் கெமிக்கலும் அந்த ஆக்டிவிட்டிஸுக்கும் அசோசியேட் வித் தட் பிஹேவியர் சொல்றோம். ஸோ திஸ் டெக்னிக் டு யூஸ் தட் போஸ்ட்மார்டம் அனலைசிஸ், போஸ்ட்மார்டம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த ரியல் டைம் தட் அனலைசிஸ், அந்த டைம் வந்து பிரைன்லயே வந்து இது நிறைய ஹைலி அட்வான்ஸா போனா பயங்கரமா போகலாம். ஏன்னா ஒருத்தர் அன்கான்சியஸ் நிலையில் இருக்கும்போதே அவர் பிரைன் ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன நினைக்காரு அது கூட நம்மளால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு இப்போ. சரியா? இது வந்து நியூரோ அண்ட் கெமிக்கல்ஸ், சம் சேஞ்சஸ் த பிஹேவியரல் ஆக்டிவிட்டிஸ் வில் பி டூயிங் தட். அதே மாதிரி நியூரோ இமேஜ்னா பிக்சர்ஸ் அந்த மாதிரி சொல்றோம்ல, இது நியூரான் ரிலேட்டட் வரும். நியூரோ இமேஜ் யூஸ் த ஸ்பெஷல் மார்க்கர்ஸ் டு டிட்டர்மைன் த சேஞ்ச் தட் நியூரல் ஆக்டிவிட்டி அசோசியேட் வித் பிரைன். அந்த ஒவ்வொரு மார்க் பண்ணி இந்த ஏரியால எதுக்கு ரிலேட்டட் உள்ள பிஹேவியரா. இப்ப நம்ம ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும். அப்ப இந்த பிஹேவியர் ஃபுல்லாவே ஒவ்வொரு ஏரியால இந்த மாதிரி வித்தியாசமானது கண்ட்ரோல் பண்ணும் பிரைன்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா டைட்டிலே பிரைன் பிஹேவியர் அண்ட் எவல்யூஷன், இதுதான் டைட்டிலே. என்ன சார் எவல்யூஷன் பிஹேவியர்னு சொல்லிட்டு பூரா பிரைனை பத்தியே சொல்றீங்கன்னா, பிரைன் இல்லைனாவே பிஹேவியர் கிடையாது. ஸோ நியூரோ இமேஜிங் டெக்னிக் டு யூஸ் தட் ஆட்டோ ரேடியோகிராஃபி எப்படி இஇஜி மாதிரி அதுக்கு வந்து ஆட்டோ ரேடியோகிராஃபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இன்னொன்று இருக்குது பிஇடி, பொசிஷன் எமிஷன் டோமோகிராஃபி, பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இதையும் ரெக்கார்ட் பண்ணணும். நியூரோ இமேஜின், இதுவும் ஒரு டெக்னிக். இதெல்லாம் கேட்கலாம் சார் கொஸ்டின். ஒரு பிரைன்ல உள்ள ஆக்டிவிட்டிஸ் அப்சர்வ் பண்ணக்கூடிய சில டெக்னிக் பேர் என்ன அந்த மாதிரி கேட்கலாம். ஆட்டோ ரேடியோகிராஃபி, பொசிஷன் எமிஷன் டோமோகிராஃபி, அது மாதிரி ஃபங்க்ஷனல் இன்னொன்று இருக்குது FMRI. இதெல்லாம் ஆப்ஷனா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஃபங்க்ஷனல் மேக்னிடியூட் ரிசோர்ஸ் இமேஜின் சொல்றது. MRI ஸ்கேன் மாதிரி இதுல நம்ம அங்க பிரைன்ல ஸ்கேன் பண்ற மாதிரி இது the functional magnetic resource of the image. இதெல்லாம் வந்து நியூரோ இமேஜிங் டெக்னிக்ஸ் அவர் யூஸ் into that. ஓகே, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல நீங்க பேஜ் பார்ட் 1ல 28 எடுங்களேன். மெட்டீரியல்ல 28, பேஜ் நம்பர் 28, பார்ட் 1ல. ஸோ இங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த டயக்ராத்துல இந்த வேரியஸ் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த ஹைப்போதலாமஸ். இங்க நம்ம வந்து ஜென்ரலா பிரைன் சொன்னோம். பிரைன்ல ரொம்ப முக்கியமானது ஹைப்போதலாமஸ். ஸோ அப்ப பிரைன் தானே நம்ம பிஹேவியரை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது. பேஜ் நம்பர் 28 சார், பார்ட் 1 எடுத்துக்கோங்க. மெட்டீரியல்ல பார்ட் 1 ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. ஹைப்போதலாமஸ்னு போட்டு ஒரு டயக்ராம் இருக்கு. பிக்சர் ஹைப்போதலாமஸ் ரிலேட்டடா இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஓகே, ஸோ இது பிரைன் ரிலேட்டட் தான். அப்ப இந்த சைடு பாருங்க, போஸ்டீரியர் சைடு ஆன்டீரியர் சைடு ஆஃப் த ஹைப்போதலாமஸ். இதுல போஸ்டீரியர் சைட்ல பர்டிகுலரா அதுல இந்த போஸ்டீரியர் ஹைப்போதலாமஸ் அது என்னென்ன பிஹேவியர் நடக்குது நியூக்ளியஸ்ல அப்படியே ஒரு டிக் போட்டிருப்பேன் பாருங்க. ஆன்டீரியர் சைடு ஒரு டிக். இது ஒவ்வொன்றா நான் ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணல சார், சும்மா நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ப இது போஸ்டீரியர் சைட்ஸ், இது ஃபுல்லா ஹைப்போதலாமஸ் உங்களுக்கு தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் பிரைன்ல பொறுத்தளவு. அதுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த பிஹேவியருக்கு ரெஸ்பான்சிபிள், ஆன்டீரியர் போர்ஷன்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் தான் பிஹேவியர் ரெஸ்பான்ஸ் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதுதான் அதுல உள்ள விஷயங்கள், வேற ஒன்றும் பெருசா அதுல கிடையாது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுல ஏற்கனவே சொன்னேன் அப்ரோச்சிங் மெத்தட் டு ஸ்டடி அபவுட் த பிஹேவியர்ல. அதுல பிஹேவியர்ல ஜென்ரலா நம்ம சைக்காலஜி அண்ட் ஈத்தாலஜி போத் ஆர் ரிலேட்டட் டு த பிஹேவியர் தான். அதாவது சைக்காலஜி கூட நம்மளுக்கு தெரியும், அது நம்ம பிஹேவியரை பத்தி படிக்கிறோம்னா. நெக்ஸ்ட் வந்து இது கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஈத்தாலஜி, ETHOLOGY, ஈத்தாலஜி அண்ட் சைக்காலஜி போத் ஆர் த ரிலேட்டட் டு த பிஹேவியர் தான், பிஹேவியர் சைக்காலஜிக்கல். சரியா? ஸ்டடி அபவுட் த பிஹேவியர் வித் டூ அப்ரோச்சஸ் வித் ரிலேட்டட் டு த பிரைன். நான் ஏற்கனவே சொன்னேன், பிரைன் அந்த ரிலேட்டடா அந்த சைக்காலஜி அந்த பிஹேவியரை நம்ம அப்ரோச் பண்ணலாம். பிரைன் அண்ட் பிசியாலஜி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். அப்போ கேரிட் அவுட் இன் த லெபார்டரிஸ் பை தட் நியூரோ அனட்டமிக்கல், நியூரோ பிசியாலஜிக்கல், நியூரோ கெமிக்கல் மெத்தட். ஒரு ஏற்கனவே சொன்னதுதான், நிறைய மெத்தட் சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த மெத்தட் மூலம் பிரைனுக்கும் பிசியாலஜிக்குள்ள ரிலேட்டட் வச்சு பிஹேவியரை நம்ம அனலைஸ் பண்ண முடியும், அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஸ்டடி இன் தட் வில், தட் இஸ் கால்ட் நேச்சுரல் ஹேபிட்ஸ். இது என்ன சார்? we are using that
அடிபன்ஸ் அடிபன் பிளஷர்னு சொல்றது, அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகிறோம்ல அந்த மாதிரி. அது மாதிரி ஃபோக்கல் சாம்பிளிங் டெக்னிக்ஸ், த ஸ்கேனிங் சாம்பிளிங் டெக்னிக்ஸ் ஆல்சோ ஆக்டர்ஸ் தட் 1-0 மெத்தட் அப்படின்னு நிறைய அந்த ஏற்கனவே நான் அந்த பார்ட் 2ல ஒரு என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி தான், வேற எதாவது பெருசா ஒன்றும் கிடையாது. ஸோ வேரியஸ் கண்ட்ரோல் தட் சென்டர் ஆஃப் தட் ஹைப்போதலாமஸ் பேஜ் நம்பர் 28ல இருக்கு. அதை வந்து ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. ஸோ நியூரோ அனட்டமிக்கல் மெத்தட்னா இதான் ஓல்டஸ்ட் மோஸ்ட் க்ரூட் மெத்தட் இந்த மெத்தட் தான் சார். என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நியூரோ அனட்டமிக்கல் மெத்தட் இதான் ஓல்டஸ்ட் மெத்தட் பிளஸ் மோஸ்ட் க்ரூட் மெத்தட் சொல்றது. ஏன்னா இதை மிட் பிரைன் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்ட்ரோலிங் தட் த அக்ரஷன் அண்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ். அந்த மிட் பிரைன் இதான் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இல்ல ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒரு மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க சார். லேஸ்லின் சொல்லுவது டு ப்ரொபோஸ் த லா ஆஃப் equipotentiary that to understand the natural mechanism of learning. நேச்சுரலா வந்து ஒரு எப்படி லேர்ன் பண்றோம் அந்த மெக்கானிசம் பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ சம்டைம் திஸ் ஹைப்போதலாமஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம் பாத்தீங்களா. இட் வில் பி லெசன் இன் தட் ஹைப்போதலாமஸ். அதாவது அதுல ஏதாவது டேமேஜ் இல்ல புண்ணு ஏற்பட்டால், சின்ன ஒரு ஏதாவது ஒரு டேமேஜ் ஏற்பட்டால் இட்ஸ் லீட்ஸ் டு தட் சம் ப்ராப்ளம். அதை டிசீஸ் சொல்லுங்க. இந்த இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க, அடிபிசியான்னு சொல்றது, ஹைப்பர்பிசியான்னு சொல்றது, அனாப்சியான்னு சொல்றது, அது மாதிரி ஹைப்பர்மிட்ஜா, இதெல்லாம் ரிலேட்டட் அபவுட் தட் டேமேஜ் ஆஃப் த ஹைப்போதலாமஸ் இட்ஸ் லீட்ஸ் டு தட் டிசீசஸ். அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த எஃபெக்ட் டு காஸ் பை த ஸ்டிமுலேஷன். அந்த ஒரு ஸ்டிமுலேட்னா தூண்டுனால என்ன பிஹேவியரல் எஃபெக்ட் இருக்குது. அனிமல்ஸ் த பிஹேவியரல் எஃபெக்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ், எந்த ஒரு அனிமலே இருந்தாலும் சரி, ஈவன் த ஹியூமனா இருந்தாலும் சரி, ஸ்டிமுலேஸ் இல்லாம அந்த பிஹேவியர் வந்து ஸ்டிமுலேட் பண்ணாது. த ஸ்டிமுலேஷன் இன் த லேட்டரல் ஹைப்போதலாமஸ் இட்ஸ் நாட் ஓன்லி டு காஸ் தட் thirst and eating. உங்களுக்கே ஸ்டிமுலேட் பண்ணும். இப்போ பர்டிகுலரா ரொம்ப நேரம் நான் பேசிட்டே இருந்தா எனக்கு ஒரு ஃபீல் வரும், தண்ணி தாகமா ஒரு ஃபீல் பண்ணும். ரொம்ப நேரம் நம்ம வந்து சாப்பிடாம இருந்தா சாப்பிடணும் ஒரு தோணுது பாத்தீங்களா. ஸோ அது எல்லாமே ஹைப்போதலாமஸ்ல இருந்து வரக்கூடிய, லேட்டரல் சைட்ல இருந்து வரக்கூடியது. த ஜெனரல் லெவல் ஆஃப் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆல்சோ தட். And the lateral hypothalamic, it will be stimulate the sense of stagnant, decrease that eating. எவ்வளவு பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாமே. அந்த தேர்ட் வென்ட்ரிகல்ஸ் யூஸ்வலி லீட்ஸ் டு தட் ஃபியர் அண்ட் பனிஷ்மெண்ட், த ரியாக்ஷன்ஸ். ஸோ இதுல நிறைய நம்ம பிசியாலஜில தான், இதுல கூட பெருசா கிடையாது. பிரைன்ல எந்தெந்த ஏரியால என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் நடக்குன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதான் 28ல கூட கொடுத்துருக்கோம். அதுல அது ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. எஃபெக்டா காஸ்ட் இன் ஹைப்போதலாமிக் லெசன், அதாவது ஹைப்போதலாமஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆனால், ஒரு புண்கள் இல்லைன்னா டேமேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஆனா, ஸோ அதுவும் ஏன்னா ஹைப்போதலாமஸ் தான் எல்லாமே மேக்சிமம் அந்த இதுக்கு ரிலேட்டடா பிஹேவியர் ரிலேட்டடா உள்ளது. ஸோ இட்ஸ் லீட்ஸ் டு தட் நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவோம், அந்த பிஹேவியரல் ஆக்டிவிட்டி சரியா இருக்காதுன்னு சொல்ல வர்றாங்க. சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்னு பார்க்கும்போது நீங்க பார்ட் 1ல நீங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 29ல நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க. சரியா, பேஜ் நம்பர் 29ல ஒரு சின்ன சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன பேஜ் நம்பர் 29ல பார்ட் 1 எடுங்க. அதுல எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்னதான், அதுல 2 முக்கியமான மெத்தட். ஒன்னு வந்து மேனிபுலேஷன், இன்னொன்னு மெஷர்மெண்ட். நான் சொல்ல அந்த மெட்டீரியல் மட்டும் பாருங்க. மேனிபுலேஷன்ல நான் ஏற்கனவே சொன்னதான் பாருங்க. இது சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, வேற ஒண்ணு இதுல கிடையாது. அதுல வந்து ஸ்டிமுலேஷன் அண்ட் இன்குபேஷன் 2 சொன்னா, அந்த 2 அந்த ஸ்டிமுலேஷன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல். ஸ்டிமுலேட்னா எப்படி அந்த பிரைன்ல அதை எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் மூலம் ஸ்டிமுலேட் ஆகும், இல்லைன்னா கெமிக்கல் மூலம் ஸ்டிமுலேட் ஆகும். இன்குபேஷன்னா ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள். அதாவது ஒண்ணு செய்ய சொல்லணும், ஒண்ணு செய்யக்கூடாது, அந்த மாதிரி. அதான் ரிவர்சபிள், இர்ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரிவர்சபிள்ல அடுத்த 2 டைப் இருக்கு. இர்ரிவர்சபிள்ல அதுல என்னென்னலாம் இருக்குது, அது எதுக்கு ரிலேட்டடா உள்ளது, அது ஃபுல்லா அடுத்தடுத்து அந்த சார்ட்ல கொடுத்துருக்கு. இதெல்லாம் மேனிபுலேஷன்ல. மெஷர்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுதான் டெக்னிக்ஸ். இந்த லிஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த இஜி, பிஇஜி, இதெல்லாம் டெக்னிக்ஸ் டு யூஸ் டு மெஷர். இதுல மெஷர்ல எலக்ட்ரிக்கல் மெஷர் பண்ணலாம், கெமிக்கல்ல நியூரோ இமேஜிங், இந்த 3 தான் மெயினா நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. சொன்னதான் இங்க இருக்குது எல்லாமே. எலக்ட்ரிக்கல்ல சிங்கிள் யூனிட் அந்த ரெக்கார்டிங், மல்டிபிள் யூனிட் ரெக்கார்டிங், அந்த இஇஜி அதை ஃபுல்லாவே. கெமிக்கல்ல பாருங்க, இதுல போஸ்ட் மாடர்ன் அனலைசிஸ்ல ரியல் டைம் அனலைசிஸ்ல போஸ்ட் மாடர்ன்ல என்னென்ன அசை, இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த சார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது எல்லாமே பிரைன் ரிலேட்டடா உள்ள பிஹேவியர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட டைப்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்ப
ஏதாவது ஒரு மெத்தட் கொடுத்துட்டு இது எலக்ட்ரிக்கல்ல வருமா, கெமிக்கல்ல வருமா, இல்ல நியூரோ இமேஜிங்ல வருமா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சார்ட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ கெமிக்கல்னா அந்த போஸ்ட் மாடர்ன் அனலைஸ் உள்ளது. அதுல பாருங்க இந்த என்னென்ன அசைனா அனலைஸ் பண்ணக்கூடியதுதான். அதே மாதிரி நியூரோ இமேஜின்ல பெட்டு, எம்ஆர்ஐ எல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா பிரைன்ல அனலைஸ் பண்ணக்கூடியது. ஆட்டோ ரேடியோகிராஃபி நான் சொன்னேன். ஆட்டோ ரேடியோகிராஃபி பெட்டு. சரி, பெட்டு சொன்னேன். இங்க இன்னொரு எஃப்எம் ஆர்ஐ கூட சொன்னேன். இல்ல எம்ஆர்ஐயும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ரேடியோகிராஃப்ல வேற என்ன யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இந்த சார்ட்ல ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம். இந்த சார்ட்ல என்னென்ன இருக்கு, அது எதுக்கு அடுத்து எது கீழே எது வரும், அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க போதும். சரியா? ரைட். ஸோ நியூரோ பிசியாலஜிக்கல் மெத்தட்ஸ் அதுல ஒவ்வொன்றும் கொஞ்சம் டீட்டெயிலா பண்ண பார்ப்போம். நியூரோ பிசியாலஜிக்கல் மெத்தட்ஸ் போது திஸ் மெத்தட் இன்வால்வ் த 2 waves. ஒன்னு ரெக்கார்டிங் தட் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஃப்ரம் த பிரைன் அட் த டைம் ஆஃப் தட் பிஹேவ். அந்த ஒரு பிஹேவ் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட் பண்றது, எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பிரைன்ல இருந்து ரெக்கார்ட் பண்றது. நெக்ஸ்ட் ஸ்டிமுலேட்டிங் தட் பிரைன் ரீஜன்ஸ் டு எலிஸ்டேட் தட் பிஹேவியர். ஒரு ஸ்டிமுலேட் பண்றதுனால என்னென்ன பிஹேவியர் நடக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்றது. ஸோ இதுல வந்து ஸ்டீரியோ டாக்சிங் மெஷின்ஸ் டு ஸ்டடி அபவுட் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த பிரைன். பிரைன்ல ஒவ்வொரு பார்ட்டையும் அதை அனலைஸ் பண்ண முடியும். இதுல முக்கியமா இந்த இஇஜி அப்படின்னு சொன்ன எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். This is a technology techniques to recording the brain waves. Brain waves சார். எஸ், நம்ம இசிஜி சொல்றோம்ல, இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம். இது வந்து ஹார்ட்ல உள்ள அந்த சொன்ன பி டு பி கியூஆர்எஸ்டி இது வரைக்கும் உள்ள வேவ்ஸை அனலைஸ் பண்றதுக்கு. இதே இஇஜி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் வந்து டு ரெக்கார்டிங் த பிரைன் வேவ்ஸ் ஃபுல்லாவே ரெக்கார்ட் பண்றதுக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு பிரைன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிப்பாங்க. ஞாபகம். ஸோ இது எல்லாமே தான். ரைட். இது ஃபர்ஸ்ட் தான் நான் சொன்னேன் நியூரோ பிசியாலஜிக்கல் மெத்தட். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். அடுத்த நியூரோ கெமிக்கல் மெத்தட்னா the chemical of the chemical brain will be stimulated, the technique, the neurons will be affected sometime. ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல மெட்டீரியல் பேஜ் நம்பர் 30 பாருங்க. 30 பார்ட் 1ல 30ஆம் பக்கம் பாருங்க. பார்ட் 1ல 30ஆம் பக்கம். இதுல வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன சொன்னா, இந்த நியூரோ கெமிக்கல் மெத்தட்ல the small molecules and rapidly acting the transmitters. அதாவது நம்மளுக்கு ஒண்ணு தெரியும், டிரான்ஸ்மிட்டர்னா பெஸ்ட் டிரான்ஸ்மிட்டர் யாரு? அசிட்டைல் கோலைன் இஸ் a நியூரல் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு நல்லா தெரியும். சரியா? சோ இந்த லிஸ்ட ஃபுல்லா நீங்க பார்த்துதான் ஆகணும், படிச்சுக்கணும். சரியா? இதுல கிளாஸ் 1 பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எந்த சரி மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 30. சரியா? கிளாஸ் 1ல பாருங்க, அசிட்டைல் கோலைன் இருக்கா? அப்ப இதுதான் நம்ம எப்பவுமே ஒரு நியூரல் டிரான்ஸ்மிட்டர்னு சொன்னாவே அசிட்டைல் கோலைன் நம்ம சொல்லாம போகவே முடியாது. சரியா? ரைட். இது கிளாஸ் 1னா அசிட்டைல் கோலைன். இது எல்லாமே வந்து the rapidly acting the transmitters, இந்த இம்பல்ஸ். அடுத்த கிளாஸ் 2ல பாருங்க, இதுக்குள்ள அமைன்ல வருமா, ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம ஃபெமிலியர் தான், நம்ம பிசியாலஜி படிக்கும்போது பார்த்துருக்கோம். நார் எஃப்னெஃப்ரின், டோபமைன், செரட்டோனின், கிஸ்டமைன். இதுவும் கிளாஸ் 2 அமைன்ல வரக்கூடியதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ் 3 இது அமினோ ஆசிட். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். GABA, GABA, காமா அமினோ பியூட்டாரிக் ஆசிட்ஸ். இது இந்த லிஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளாஸ் 4 இது வந்து நைட்ரிக் ஆசிட் சொல்றாங்க. ஓகே, சோ இதே மாதிரி நியூரோபெப்டைட் ஸ்லோலி டிரான்ஸ்மிட் த ஃபேக்டர்ஸ் பத்தி லிஸ்ட் சொல்லிருக்காங்க. ஹைப்போதாலமிக் ரிலீசிங் ஹார்மோன்ஸ், என்னென்ன ஹார்மோன்ஸ் அதுக்கு ரிலேட்டட், சொமட்டோஸ்டாட்டின், எல்ஹெச், தைரோட்ரோபின்ஸ். அது அதுமாதிரி பிட்யூட்டரியில் உள்ள பெப்டைட்ஸ், சில ஹார்மோன்ஸ் இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. பெப்டைட்ஸ் தட் ஆக்ட் ஆன் த கட்னு உங்களுக்கு தெரியும், அலிமெண்ட்ரி கனால். ஏன்னா எல்லாமே பிஹேவியர் தானே, ஆக்டிவிட்டிஸ் தானே. அப்ப எல்லாமே பிரைன் தான் கண்ட்ரோல் பண்ணும். நம்ம நார்மலா நம்ம பிரைன்ல ஒரு ஹார்மோன் சிந்தேஸ் பண்ணணுமா வேண்டாமா, எவ்ரிதிங் கண்ட்ரோல் தட் நம்ம சொல்றோம். பிட்யூட்டரி இஸ் a மாஸ்டர் கிளாண்ட் சொல்றோம். அப்ப மாஸ்டருக்கு மாஸ்டர் யாரு? தட் இஸ் கால்ட் ஹைப்போதலாமஸ். அதுதான் நம்ம ஹைப்போதலாமஸ் இம்பார்ட்டன்ட் சொல்றோம். ஹைப்போதலாமஸ் தான் அந்த மாஸ்டர் கிளாண்ட பிட்யூட்டரியை கண்ட்ரோல் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப இந்த ஹார்மோன்ஸ் சிந்தேஸ் பண்ணணுமா, இந்த கெமிக்கல் சிந்தேஸ் பண்ணணுமா வேண்டாமா, தட் எவ்ரிதிங் சார். நம்ம பெப்டைட் ஆக்ட் வித் தட் கட்னா அலிமெண்ட்ரி கனால். சோ அலிமெண்ட்ரி கனால்ஸ் பொறுத்த அளவுல இதுல நம்ம சில ஹார்மோன்ஸ் பேர் சொல்லியிருக்கோம் பாருங்க. கோல்சைட்டோகைனின், காஸ்ட்ரின். இது வந்து அந்த நம்ம என்சைம்ஸ் சிந்தேஸ் பண்ணவா வேண்டாமா, இன்குபேட் பண்ணவா, நீட் சிந்தேஸ் அந்த ஃபுல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிடும். ஈவன் த இன்சுலின், குளுக்கோகான் ஆல்சோ. சரியா? அது சில டிஷ்யூஸும் இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம், இது பார்த்துக்கோங்க. சோ இது எல்லாமே ஒரு பிரைன்ல இருக்கக்கூடிய இவ்வளவு விஷயமும் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு நாள் கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 4 வரைக்கும். நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ்,
ஈவன் தட் பிட்யூட்டரியில செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன், அலிமெண்டரி கனால செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், சில டிஷ்யூஸ்லயும் சில இது இருக்குது. சரியா? ஸோ இது எல்லாமே நார்மலா தட் யூஸ் தட் சம் ஆல்கஹால் அண்ட் ஒபின், அதாவது இந்த போதை பழக்கங்கள், போதை மருந்துகள்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம இப்போ ஒரு ஆல்கஹால் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பிரைன் இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள், அந்த ஸ்டிமுலேஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் செக்ரீஷன் எதுவுமே இருக்காது. அதை டிஸ்டர்ப் பண்ணிடும், டோட்டலா டிஸ்டர்ப் பண்ணிடும். ஈவன் த செக்ரீஷன்ஸ் எல்லாமே. சரியா? ஸோ இதுதான் வந்து அப்ப இந்த பிஹேவியர் எல்லாமே மாறுது. அதான் ஒரு ஆல்கஹால் குடிச்சவர், ஒரு தண்ணி அடிச்சவர் வந்து நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க பிஹேவியர் ஃபுல்லாவே டிஃப்ரெண்டா இருக்கு. அது என்னன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாவே மாறுது. அதான் காரணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சார் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணா ரிமூவ் பண்ணிடுங்க. சரியா? ரைட். ஸோ பேஜ் நம்பர் 30 உள்ள அந்த லிஸ்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, அது எதுக்கு ரிலேட்டடா ஒண்ணு இருக்குன்னா. ரைட். அடுத்தது சில டெக்னிக்கல் டேர்ம் வித்தியாசமா இருக்கும். இதுல மெத்தட்ஸ், தட் இஸ் ஆல் லிபரல் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு இருக்குது. த ஐடியா ஃபார் தட் ஃபியூச்சர் ரிசர்ச்சுக்கு இது வந்து. சரியா? ஃபியூச்சர், ஏன்னா நம்ம பிஹேவியர்ல பிரைன் அனலைஸ்லயே நீ எவ்வளவோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திஸ் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ்டு வென் தட் ethnologist merely that recording that unplanned to that counter to the species. அதை நம்ம பிரைன்ல உள்ளதை ஃபுல்லா ரெக்கார்டே பண்ண முடியுமா சார்? எப்படி ஒரு சிப்பு, அதாவது ஒரு மெமரி கார்டு, ஒரு சிஸ்டத்துல மெமரி கார்டு போட்டு அதுல உள்ளது ஃபுல்லா இன்னும் அப்படியே ரெக்கார்ட் பண்ற மாதிரி பிரைன்ல உள்ளது ரெக்கார்ட் பண்ண முடியுமா? டெக்னிக் ரிசர்ச், அதெல்லாம் ஃபியூச்சர் ரிசர்ச் போயிட்டு இருக்குது. ஞாபகம். அடுத்த ஃபோக்கல் அண்ட் தட் அனிமல் சாம்பிளிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இது வந்து த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆஃப் தட் interested that receiving that highest periodicity of the recording of the behavior. The criteria should be included that individuals and identification of animals interested. சும்மா இது குற்றம். ஆக்சுவலா இப்போ என் நாலேஜ் இல்லாம என் பிரைன்ல உள்ள விஷயங்களை யாரும் பார்க்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் நிறைய இந்த சில பேர் இந்த உண்மை அறியக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ராப்பரா கோர்ட் மூலம் அதெல்லாம் ஆர்டர் வாங்கி அப்படிதான் பண்ண முடியும். சரி, இல்லைன்னா அது குற்றமாயிருன்னு சொல்றாங்க. நம்ம பீரியட் டு டெசிஷன் அபவுட் தட் பிஹேவியரல் ஆக்ட் ஆஃப் தட் இன்ட்ரெஸ்ட். சார் பேஜ் நம்பர் 31ல நிறைய அதை பத்தின டீடைல்ஸ் இருக்கும் சார். சும்மா அதெல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க, ரொம்ப போட்டு ரிலைஸ் பண்ண வேண்டாம். சரியா? ஐ ஸ்கேன் சாம்பிளிங் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா டு யூஸ் திஸ் மெத்தட் டு எஸ்டிமேட் தட் percentage of the time of individual to group to spend that various pre-designed that activities. எவ்வளவு அந்த ஆக்டிவிட்டிஸ்ல எவ்வளவு டைம் டெசிஷன் இருக்குதுன்னா சும்மா இதெல்லாம் மெத்தட். நீங்க மெத்தட் வேர்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன மீனிங் அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு கிடையாது. என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, எதெல்லாம் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போறாங்க மட்டும் தான். த மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் தட் கிரைட்டீரியா பேஜ் நம்பர் 31ல இருக்கும் பாருங்க. அதெல்லாம் ஜஸ்ட் அதுல என்னென்ன மெத்தட்னா அந்த சாம்பிளிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் வேகா தான் சார் இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாவே. நீங்க சும்மா டைட்டில் மட்டும் பார்த்தாலே போதும், ரொம்ப டீட்டெயிலா இதுல கேட்க மாட்டாங்க. ஸோ டிசைரபிள் டு த ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஆர் a limited number of that behaviors அப்படின்னு சொல்றது. சீக்வன்ஷியல் சாம்பிளிங் மெத்தட், இது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஒன் அண்ட் செயின் ஆஃப் த பிஹேவியர்னு சொல்றது. சீக்வன்ஸ்னாவே அது வந்து சிங்கிள் பிஹேவியர் பத்தி படிக்கிறது. இதோட கண்டினியூஷன், சீக்வன்ஸ்னாவே அது கண்டினியூஷன் சொல்றது. செயின் ஆஃப் ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு அடுத்த செயின் ஆஃப் பிஹேவியரை பத்தி சொல்றது. நெக்ஸ்ட் 1-0 ஸ்டிமுலேட் சாம்பிளிங் மெத்தட்னு ஒன்று இருக்கு சார். 1-0 சாம்பிளிங் மெத்தட் டு அப்சர்வ் தட் ஸ்கோர் வெதர் தட் பிஹேவியர் இஸ் அக்கர் ஆர் நாட். இது இருக்கு இல்ல, ஒன்னு இருந்தா ஒன்னு, இல்லைன்னா நோ, 0. அதான் 1-0 சாம்பிளிங் மெத்தட்னு சொல்றாங்க. டூரிங் த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம்ஸ். சரியா? அதோட ஃபீச்சர்லாம் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும், வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேண்டாம். சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் the syllabus, approaching and a method in study of behavior. ஓகே, ஒரு பிரைன்ல எப்படி அப்ரோச் பண்றது, என்னென்ன மெத்தட் கொஸ்டின் கேட்டா அந்த மெத்தட்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மெத்தடை பத்தி ரொம்ப டீட்டெயிலான பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. இப்ப நான் சில மெத்தட் சொன்ன பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, சில லிஸ்ட். சரியா? ரைட். அடுத்த நம்ம சிலபஸோட டைட்டில் என்னன்னா ப்ராக்சிமேட் அண்ட் அல்டிமேட் காஷன் சொல்லக்கூடியது. சரி, பேஜ் நம்பர் 42 மெட்டீரியல் பார்ட் 2 பாருங்க. ப்ராக்சிமேட் காஷன் ஆர் அல்டிமேட் காஷன் சொல்லக்கூடியது. ப்ராக்சிமேட் இட்ஸ் a explanation of biological functions. The term immediate physiological or environmental factors சொல்லக்கூடியது.
ஓகே, ஸோ இதுல அனிமல் பிஹேவியர் பேஸ்ட் ஆன் தட் ட்ரிகர் ஸ்டிமுலஸ் அண்ட் இன்டர்னல் மெக்கானிசம். ஒரு அனிமலுக்குள்ள பிஹேவியர் நடக்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம ஒரு ட்ரிகர் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு ஸ்டிமுலஸ், அந்த ஸ்டிமுலஸ் வந்து இல்லைன்னா இன்டர்னலாவே அந்த மெக்கானிசம் இருக்கும். இப்ப நான் உங்களை படிங்க சார், நல்லா படிங்க, இதுல இவ்வளவு மார்க் எடுக்கணும் இந்த டெஸ்ட்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிறத நான் ஜஸ்ட் ட்ரிகர் பண்றேன். ட்ரிகர்னா ஸ்டிமுலேட் பண்றேன். நான் என்னதான் ஸ்டிமுலேட் பண்ணாலும் இன்டர்னலுக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் தெரியுமா, அதான் இன்டர்னல் மெக்கானிசம் சொல்றது. ஸோ இதுதான் அனிமல் பிஹேவியர். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டா கொடுக்கும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் தட் ஃபீமேல் அனிமல் சூசன் டு மேட் வித் தட் எ பர்டிகுலர் மேல் டூரிங் தட், அது அப்ப அட் த மேட்டிங் டயத்துல என்னன்னா இட் சூஸ் தட் மேல் வில் பி சாய்ஸ் ஆஃப் த ட்ரையல். இப்ப நிறைய மேல் இருந்தாலும் ஒரு ஃபீமேல் வந்து அது எந்த மேல வந்து மேட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு பார்க்குது. அது ஒரு பிஹேவியர் ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். அப்ப ஒன் மேல் இஸ் ப்ரொடியூஸ் த மோர் இன்ட்ரெஸ்டட் டு தட் சிக்னல். அப்ப என்ன செய்யும், it leads to that elevated the some hormone level into that female. They produce the copulatory behavior. ஒரு பிஹேவியர் வந்து ஒரு மேட்டிங் பிஹேவியர் வந்து அது நடக்கணும்னா ஒரு மேல் ஃபீமேல அப்ரோச் பண்ணணும். அப்ப இட்ஸ் லீட்ஸ் டு த ஹார்மோன் லெவல். அந்த பாடியில அதான் சொன்னேன், இன்டர்னலா அந்த பாடியில சில ஹார்மோன்ஸ் சிந்தேஸ் பண்ணணும். சிந்தேஸ் பண்ணாதான் டு அர்ஜ் டு மேட், அது மேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரியா, அதான் அப்ப முக்கியமான விஷயம். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராக்சிமேட் காஷன் சொல்லக்கூடியது. சரியா, ப்ராக்சிமேட். இதுல பெருசாலாம் இதுலலாம் அந்த அளவுக்கு எப்படி சார் கொஸ்டின் எல்லாம் ரொம்ப பெருசா என்ன மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, மற்றபடி இதுல ரொம்ப ஏ டு Z எல்லாம் பெருசாலாம் ஒண்ணு இருக்காது. அதே மாதிரி அல்டிமேட் காஷன் சொல்றது, இதுக்கு ரிலேட்டட் டயக்ராம் இருக்கான்னு மட்டும் பாக்குறேன். இந்த இருக்கு பாருங்க, ஒரு நிமிஷம். ப்ராக்சிமேட் அண்ட் அல்டிமேட். இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் பண்ண போட்டுக்கோங்க. ப்ராக்சிமேட் அண்ட் அல்டிமேட் காஷன் சொல்ல பாத்தீங்களா, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ப்ராக்சிமேட்னா நான் சொன்னேன் இம்மிடியேட், இது வந்து ரியல், அதாவது இம்மிடியேட் காஷன் சொல்லக்கூடியது. ஈவன் தட் இம்மிடியேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் காஸ்ட் சம் ரிசல்ட். ஆன்சர் த ஹவ் டைப் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஹவுன்னு, இது வந்து ஒய் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அல்டிமேட் காஷன் சொல்லிட்டு கூட டிஸ்டிங்விஷ் பார்ப்போம். அல்டிமேட் காஷன்னா இட்ஸ் ட்ரெயின்ட் இன் த டேர்ம் ஆஃப் எவல்யூஷனரி ஃபோர்ஸ் ஆக்டிங் தம். அப்புறம் based on that principles of evolution, based on the principles of evolution சொல்லக்கூடியது. So ultimate cause to record that behavior and physiological traits, or the genetically it's hereditable. So to explain that behavior by that corresponding to the behavioral traits to mechanism where the favorable எவல்யூஷனரி டெவலப்மெண்ட், இதை வந்து எதன் முன்னா ஒரு நேச்சுரல் செலக்ஷன் மூலம் இந்த இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு சில எக்ஸாம்பிள் சொல்றேன், ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப இது வந்து ஒரு ஃபீமேல் அனிமல்ஸ் டு often to display that preferred among the male display trains such as songs. அப்ப ஒரு மேல் வந்து ஒரு ஏதோ பாட்டு பாடுது, அப்ப ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணுது based on the sexual selection. அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், based on the sexual selection. எத்தனை மேல் இருந்தாலும் அது ஒரு ஃபீமேல் வந்து செலக்ட் பண்ணுது எந்த மேலோட மேட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லி. the female who displayed the preference to have more vigorous and more attractive the male's offspring that. so அதுதான் என்ன சொன்னா அல்டிமேட் காஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, சோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான், வேற ஒன்றும் பெருசா ஒண்ணு கிடையாது. record the less time to explain. இது வந்து கொஞ்சம் லாங் டைம் இருக்கும். the process through that and experiment, இது வந்து கம்பேரிஷன், நிறைய மேல் இருந்தாலும் அதுல எது பெஸ்ட்னு சொல்லி கம்பேர் பண்ணக்கூடியது. சரியா, சோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் சயின்ஸ் இது எவல்யூஷனரி சயின்ஸ்ல வரக்கூடியது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க, the DNA, how the DNA will be synthesized in the protein. இது வந்து why the chromosome specific. சும்மா அந்த எக்ஸாம்பிள் கேட்கறாங்க, ரெண்டுக்கும் மீனிங் என்ன, அல்டிமேட்டுக்கும் ப்ராக்சிமேட்டுக்கும் ரெண்டுக்குள்ள மீனிங் தான் இங்க சொல்றாங்க. சரியா, ஒரு நிமிஷம், இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கு, நான் ஒண்ணு நான் சொல்றேன். இதுவும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ண போட்டுக்கோங்க. டு அண்டர்ஸ்டாண்டிங் த பிஹேவியர் ஃபார் த ப்ராக்சிமேட் and as well as that ultimate. சரியா, the environmental causes that trigger the behavior, the immediate stimulus and the mechanism. அதான் அந்த like இதுல இந்த வேர்ட் எல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த how, why, அந்த பாருங்க எல்லாம் இது சொல்லாம அந்த பிஹேவியர் சொல்லவே முடியாது. அப்ப என்ன டைப் ஆஃப் இதுல வரக்கூடியது, to cause that, to ultimate cause the focus the evolutionary significance, how the behavior to control the survival of the, இங்க நான் சொன்ன பாத்தீங்களா, natural selection to conduct.
இந்த சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதுல இந்த மேலோட 2 அந்த சிங்க சாங் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இதை சொல்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ இதுவும் ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க. சரியா? இது இந்த பாருங்க, இது சொல்ல முடியாதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஹவு ஒய் த வர்சஸ் த கொஸ்டின் அப்படின்னு என்ன மீனிங்க? ப்ராக்சிமேட் வியூவும் அல்டிமேட் வியூவும் தான் நம்ம ஹவு அண்ட் ஒய். How the individual, the organism structure is function, why the species involved the structure in the task. So அதை வச்சுதான் இதுல வந்து 2 கேட்டர் இருக்குது, டைனமிக் வியூ அண்ட் ஸ்டாட்டிக் வியூல 2 வியூல இருக்கு. சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, வேற இதுல ஒன்றும் பெருசா இதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இது அடுத்த டைட்டில் சார், எவ்வளவுதான் சின்ன சின்ன டைட்டிலா தான் வரும். நெக்ஸ்ட் டைட்டில் வந்து அல்ட்ரிசம் அண்ட் எவல்யூஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் சார், அடுத்த டைட்டில். கான்செப்ட் ஆஃப் அல்ட்ரிசம் இதுல இருக்கு. So இது என்ன சார், இது altruism and evolution அப்படின்னு சொல்றதுன்னா, you can altruism to refer to the behavior by the individual that increase the fitness of another individuals while they decrease the fitness of that action, sorry, actor. So இது என்னன்னா, சார் இதுல வந்து ஒரு altruism சொல்லக்கூடியது அது எப்படி ஃபிட்னஸா இருக்குது, இல்ல அன்ஃபிட்னஸா இல்ல அன்ஃபிட்னஸா அந்த மாதிரி சொல்றோம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் எப்படி ஃபிட்னஸா இருக்குது அந்த மீனிங் தான் இல்லை சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிளைன் ஆல்டர்னேட் பிஹேவியர், இந்த லைட், இது வந்து த நீட் டு டிஸ்கஸ் த ஃபாலோயிங். இதுல வந்து முக்கியமா எதாவது நம்ம இதுல பார்க்க போறோம்னா, குரூப் செலக்ஷன், கின் செலக்ஷன், ரெசிபியூல் ஆல்டர்னிசம், இந்த 3 கேட்டகரி இதுல பார்க்க போறோம். ஏன்னா நம்ம சிலபஸ்லயே இந்த 3 தான் சார் சொல்லியிருப்பாங்க. அல்டர்னேஷன் அண்ட் எவல்யூஷன் சொன்னாவே இந்த 3ல இருந்து தான் கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி இந்த கின் செலக்ஷன்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். நிறைய எக்ஸாம் நான் பார்த்துட்டேன், கின் செலக்ஷன்ல தான் கொஸ்டின் வருது. சரியா? இருந்தாலும் இந்த 3ஐயுமே நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் இந்த வேர்டை சொன்னவர் யாரு, அல்ட்ரிசம் சொன்னவர் யாரு, ஆகஸ்ட் இந்த காமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுவும் கேட்க வாய்ப்பு. சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குரூப் செலக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுன்னா குரூப் செலக்ஷன். The propose that mechanism of that evolution, which is that natural selection, group selection are natural, is imagined to that at the level of group, it instead of that more conventional level of that individuals. That group ஆ தான் இத வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. Group composed only or mainly that selfish organism to go extinct, so leave that behind the group to contain that attention சொல்லக்கூடியது. So it's absolutely a relative fitness of that will be reduced. இதுல பெருசா ஒன்னும் குரூப் செலக்ஷன்ல கொஸ்டின் வராது. கின் செலக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் சார். கின் செலக்ஷன். சரி, கின் செலக்ஷன்னா தட் எவல்யூஷன், இது நிறைய நானே இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ்ல வந்து செலக்ஷன்ல நிறைய டைப்ல வந்து கின் செலக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. Actually, the evolutionary strategy, the favor to that reproductive success of that organisms, its relatives, even at that a cost of that organism in own survival and reproduction. அது skin selection, ஒரு அனிமல் சர்வை பண்ணவோ இல்ல ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கோ இந்த ஸ்கின் செலக்ஷன் சொல்லக்கூடிய செலக்ஷன்ல நிறைய டைப் இருக்குதுல, அந்த அல்ட்ரேஷன் பிஹேவியர் தான், இதுவும் ஒன் டைப் ஆஃப் பிஹேவியர் தான். சரியா? அது ஃபேவர் டு ரீப்ரொடக்ஷன் ஃபார் சக்சஸ் ஆஃப் ஆர்கானிசம் ரிலேட்டட், அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு அது ஃபேவரா இருக்கா இல்லையா, ஸோ அதுதான் இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். ஸோ the altruism behavior, the whose that evolutions are driven by kin selection சொல்றோம். சரியா? ஸோ இதுல வந்து நிறைய நான் கொஸ்டின் மாடல் உங்களுக்கு நான் ஈவன் இந்த கொஸ்டின் பேங்க்ல இருக்கும், நீங்க பாருங்க. இதுக்கு ரிலேட்டட் நிறைய கொஸ்டின் பேங்க்ல சார் திரும்ப சொல்றேன், அனிமல் பிஹேவியர்ல கொஸ்டின் பேங்க் யூனிட் 9 கொஸ்டின் பேங்க், அதுல கம்ப்ளீட்டா கொஸ்டின் அடிச்சு பார்த்துருங்க. அப்பதான் மெட்டீரியல தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிடுவீங்க. மெட்டீரியல தாண்டி அதாவது கொஸ்டின் பேங்க்ல கடைசியில கொடுத்துருப்பேன் பாருங்க, பிஹேவியர் மட்டும் தனியா நிறைய சென்டென்ஸ் ஃபார்மட் கொஸ்டின்ஸ்ல நிறைய கொடுத்துருப்பேன். அதை நல்லா படிச்சிருங்க, அதை படிக்காம மட்டும் போயிடாதீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுல கின் செலக்ஷன், இந்த ஹாமில்டன், இதுவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். கின் செலக்ஷனா ஒரு பேர் நம்மளுக்கு ஞாபகம் வரணும், ஹாமில்டன். ஆக்சுவலி ப்ரொபோஸ் த 2 மெக்கானிசம் ஃபார் த கின் செலக்ஷன். 2 மெக்கானிசம் சொல்றாங்க. ஒன் கின் ரெகக்னேஷன் அப்படின்னு ஒண்ணுது, இன்னொன்னு வந்து நேச்சுரல் கின்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இது என்ன சார், இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. கின் செலக்ஷன், அதுல நேச்சுரல் கின் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நேச்சுரல்னா வளர்ப்பு ஜெனரலா, தட் இஸ் எ கேர், சப்போர்ட், ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். எது நேச்சுரல் கின் ஷிப், அது என்ன சார், ஷிப்னு வித்தியாசமான வேர்டு இருக்கு, செலக்ஷன் இல்லாம கின்ஷிப் அப்படின்னா எதை சொல்றோம்னா, ஒரு கேர், ஒரு அனிமலுக்குள்ள நடக்கக்கூடிய கேர், ஒரு சப்போர்ட்,
உள்ள ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் தட் அனிமல்ஸ் அந்த மீனிங்ல தான் இதை சொல்றாங்க நேச்சுரல் கின்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ த கின் செலக்ஷன் ரெஃபர் டு சேஞ்ச் தட் gene frequency across that generation that are the deviation to alter the part of that interaction of related individual. ஒரு இண்டிவிஜுவலுக்கு இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன இன்ட்ராக்ஷன் இருக்கு. The kin selection suggests that altruistic behavior, the strongest between the close relatives and less common that genetic relatives will be decreased. அதாவது இந்த skin selection ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அனிமல்ஸோட ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு சொல்றாங்க. அது altruistic behavior. Most case of that altruistic behavior involve that close relatives உள்ளதான் இந்த டைப் ஆஃப் பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. altruistic behaviorல that find out that let's find the reason for the begin that animal altruism சொல்லக்கூடியது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கேட்டகரி கின் செலக்ஷன்ல. நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் altruism சொல்லக்கூடியது. இதுக்கு ரிலேட்டடா இது அதாவது கான்செப்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. நான் இது தனியாக கடைசியில் சொல்றேன். The reciprocal altruism, the behavior whereby that organism acts as a manner of that temporal to reduce the fitness, while they increase that another organism of fitness. Fitnessனா அதோடைய கெப்பாசிட்டின்னு சொல்றோம். சரியா, with that expectation that other that organism will act to that similar manner or later to times. இதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. ரெசிப்ரோக்கல் கிரைஸ்னா அது ஃபிட்னஸா இருக்கா இல்லையா அதை பொறுத்து தான் இதோட இந்த கான்செப்டை இதுல இந்த தியரி இது யாரு சொன்னாங்க, இந்த கான்செப்டை யார் சொன்னாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சார். த டெவலப்மெண்ட் ஆஃப் ராபர்ட் ட்ரைல்வன் அவர் தான் இதை முதல் டெவலப் பண்ணிப்பாரு. altruistic behavior இட்ஸ் இன்வால்வ் த நான் ரிலேட்டிவ் அனிமல்ஸ், சம்மந்தமில்லாது த எக்ஸ்பிளேஷன் டு அஃபெக்ட் த ரெசிப்ரோக்கல் altruism சொல்லுவோம். அதான் ரெசிப்ரோக்கல் altruism அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ there is no immediate benefit for that altruism individuals, but that future benefit it may be occurs even that help to animal to return to the favors. Future அது யூஸ் ஆகும், அந்த டைம்ல அது பெருசா யூஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. இது வந்து கான்செப்ட் ஆஃப் altruism, the evolutionary root of altruisms அப்படின்னு ஃபர்ஸ்ட் வருது. இந்த ஏ பி சி ஏ இதை சொல்றோம், அதுக்கடுத்து இதை சொல்லணும், அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இது, அந்த மீனிங்ல the psychological factor behind that altruism. இது இந்த பி அந்த இதில் சொல்றோம். சி வந்து social implementation of that altruism and the moral obligation of the altruism. சும்மா ஒரு பட்டர்ஃபிளை வச்சு ஒரு இமேஜினேஷன் ஒரு கான்செப்ட்னா இந்த நாலுமே கண்டிப்பா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிஹேவியர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்றும் கிடையாது. ரைட், அடுத்தது இதுவும் பிரெயின் ரிலேட்டட் தான். நியூரல் பேசிஸ் ஆஃப் லேர்னிங். நியூரல்னா நியூரான்ஸ். That learning is the biological against the new knowledge generated as a result of that experience. இப்ப நீங்க நிறைய புக்கை படிக்கிறீங்க, நிறைய நாலேஜை கத்துக்கிறீங்கன்னா அதுதான் as a result of that எக்ஸ்பீரியன்ஸ்ல வரக்கூடியது, அந்த உங்க பிஹேவியர்ல வரக்கூடியது. such experience are converted into that memory and stored into the brain. இப்ப நீங்க நிறைய மெட்டீரியல் கிளாஸ் டெஸ்ட் அட்டன் பண்ண தான் அது உங்க பிரைன்ல போய் ஸ்டோர் பண்ணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு கொஸ்டின் ஒரு 50 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் மிஸ்டேக் பண்றீங்கன்னா அந்த ராங்கான கொஸ்டின் ஏன் மிஸ்டேக் பண்ணணும்னு நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுட்டா அது ஃபுல்லா உங்க மெமரியில இருக்கும். So basically no longer without memory. There is a classical conditioning and the instrumental conditioning. அப்படின்னா அந்த இதோட சைக்காலஜில படிச்சிருப்பீங்க. இந்த நியூரல் பேஸ்ட் லேர்னிங் சொன்னாவே இந்த ரெண்டு சொல்லாம போக முடியாது. லேர்னிங், கிளாசிக்கல் கண்டிஷனிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. போத் வேஸ் ஆர் மாடிஃபைட் ஆஃப் த பிரைன் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிரைன் கெமிஸ்ட்ரி ஆல்சோ. ஸோ கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா we tend to respond automatically based on that reciprocal of the stimulus மூலம் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் தருது. அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஸ்டிமுலஸ் மூலம் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் தருது. இல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் சொல்றது மோர் பிரைன் ஸ்ட்ரக்சர் டு அப்பியர் தட் டேக் தட் ஆக்டிவேட் த ரோல் ஆஃப் தட் என்கோடிங் ரீஎன்ஃபோர்சிங் டு த லேர்னிங் பிஹேவியர். நிறைய நீங்க கத்துக்கிட்டு தான் அதுல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, ஸோ இதுக்கு ரெண்டு நியூரல் பேஸ்டு லேர்னிங்னா நியூரல் சிஸ்டம்ஸ்ல உள்ள விஷயங்கள் தான். அப்ப மெமரின்னு சொல்றோம்ல சார், மெமரினா இது ஏற்கனவே பிசியாலஜில நம்ம கொஞ்சம் டாபிக் மெமரின்னு ஒரு டாபிக் இருக்கு சார், ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். அங்கேயும் நான் மெமரி பத்தி நிறைய சொல்லியிருப்பேன், அதை நீங்க பார்த்துக்கணும். சரியா, ரைட். ஸோ மெமரி, வாட் இஸ் மீன் பை மெமரி? மெமரியில நிறைய த ப்ராசஸ் டு ரிட்டைனிங் அண்ட் ரீகான்ஸ்ட்ரக்டிங் த நாலேஜ் ஓவர் யர் டைம், அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெமரி அப்படின்னு சொல்றோம். சரியா, இதுல ஒரு நிமிஷம், இதுல மெமரியில ரிலேட்டடா இந்த இருக்குங்களா, த பிரைன் சிஸ்டம் ஆஃப் த மெமரி. இதுதான் ஆக்சுவலா ஒரு மெமரிக்குள்ள உள்ள ஒரு பிரைன் சிஸ்டம்ஸ்ல உள்ள விஷயங்கள். ரைட்.
ஸோ ஆக்சுவல் தட் இது ஏற்கனவே சொல்லிட்டேன், பிசியாலஜில மெமரி பத்தி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். பிசியாலஜி மெட்டீரியல் பழைய மெட்டீரியல் யூனிட் 6ல இருக்கும். ஷார்ட் டர்ம் மெமரி அண்ட் லாங் டர்ம் மெமரி. ஒரு மெமரி ஒரு பிரைன்ல மெமரின்னு எடுத்துக்கிட்டா 2 கேட்டகரி இருக்கு சார். ஒன்று ஷார்ட் டர்ம் மெமரி, இன்னொன்று என்னது லாங் டர்ம் மெமரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஷார்ட் டர்ம் மெமரி இட்ஸ் அ ஒர்க்கிங் மெமரி. அதான் அந்த வித்தின் போர்ட்ல ஒர்க்கிங் மெமரி போட்டு பார்த்தீங்களா, அந்த டைம் இட்ஸ் லாஸ்ட் ஃப்ரம் தட் செவரல் மினிட்ஸ் டு தட் ஃபியூ ஹவர்ஸ். அதாவது கொஞ்ச நேரத்துல ஞாபகம் இருக்கும், ஒரு சில மினிட்ஸ் சில ஹவர்ஸ்க்குள்ள அது வந்து என்னது மறந்துடும். சரியா, அது ரொம்ப ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்ப இந்த ஒரு பொருளை இந்த இடத்துல வைக்கணும்னா ஒரு கொஞ்ச நேரம் இந்த பொருள் இங்க இருக்குன்னு தெரியும். இதே ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நம்ம பார்த்தா அந்த பொருள் எங்க வச்சு நமக்கு ஞாபகம் வராது. சரியா சரியா. ஸோ இதை ஷார்ட் டர்ம் மெமரின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட்லி திஸ் எவ்ரி திங் எந்த கேட்டகரியில கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஃப்ராண்டல் லோபுக்கு ரெஸ்பான்சிபிள் ஷார்ட் டர்ம் மெமரி கொஸ்டின் கேட்க. ஏன்னா மெமரினா தனியா சிலபஸ் கொடுத்தவாக மெமரியில கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அப்ப ஒரு ஷார்ட் டர்ம் மெமரி வந்து எந்த ஏரியா பிரைன்ல எந்த ஏரியா ரெஸ்பான்சிபிள், ஃப்ராண்டல் லோப். நாலு டைப் ஆஃப் லோப் சொன்னா டெம்போரல், ஆக்சிபிட்டல், ஃப்ராண்டல், ஃப்ரைட்டல் அப்படின்னா அதெல்லாம் ஃப்ராண்டல் தான் இதுல உள்ளது. இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் ஷார்ட் டர்ம் மெமரி. இதே லாங் டர்ம் மெமரினா த ஸ்டோர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் லாங் டர்ம் மெமரியில பொறுத்தளவு. சரியா. ஸோ இதுல 2 கேட்டகரி நம்ம சொல்லலாம். எக்ஸ்பில்ட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. எக்ஸ்பில்ட் அதாவது டிக்ளரேட்டிவ் மெமரி. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இங்க கொடுத்துருங்க பாருங்க, டிக்ளரேட்டிவ் ஆர் எக்ஸ்பிளிட் மெமரி. இது ஒன் டைப் ஃபர்ஸ்ட் லாங் டர்ம் மெமரியில. இது என்ன சார்னா தட்ஸ் அ லாங் டர்ம் மெமரி. இட்ஸ் ரெக்கார்ட் ஃபார் எ கான்சியஸ் தாட். அது என்ன சார் அப்படின்னா, இது வந்து தமிழ்ல சொல்றேன் பாருங்க. இத எக்ஸ்பிளிட்னா வெளிப்படையான நினைவுகள் அப்படின்னு சொல்றது. வெளிப்படையான நினைவு, அதான் வந்து எக்ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்ப இதுக்கு வந்து லாங் டர்ம் மெமரிஸ் டு ரெக்கார்ட் தட் கான்சியஸ் தாட். அதுதானே சார் கான்சியஸ் தாட்னா திட்டமிட்டு செய்தல். தமிழ்ல சொன்னா திட்டமிட்டு செய்தல், அதான் கான்சியஸ் தாட்னு சொல்றது. இதே இது அடுத்த கேட்டகரி பாருங்க, இன்ஃபிளிக்ட். இது ரெண்டாவது. இது வந்து எக்ஸ்பிளிக்ட், இது வந்து இன்ஃபிளிக்ட். இது என்ன சார்னா, இங்க நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பிளிக்ட்னு தமிழ்ல என்ன சொன்னேன், வெளிப்படையான நினைவு. அப்ப இன்ஃபிளிக்ட்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா மறைமுக நினைவு, ஹிடன். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். எக்ஸ்பிளிக்ட்னு சொல்றது, இப்ப உங்க ஃப்ரெண்டு பேர் என்ன, உங்க பேர் என்ன, அது பெருசா வெளிப்படையான நினைவுகளா இருந்தா ஈஸியா நம்மளால மறக்க முடியாது, டக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகம். சரியா, அந்த மாதிரி லாங் டர்ம் மெமரி மாதிரி எப்பவுமே வந்து இது இருக்கும், திட்டமிட்டு இருக்கும். அது மறைமுக மெமரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது இருக்கும், அது நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. அதான் இன்ஃபிளிக்ட் மெமரின்னு சொல்லக்கூடியது. இது மறக்கவே மறக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இட் டஸ் நாட் ரெக்கார்ட் தட் எ கான்சியஸ் தாட். அது எப்படின்னா டு ரெக்கார்ட் தட் கான்சியஸ் தாட். அது திரும்ப திரும்ப எக்ஸ்பிளிட் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கணும் கான்சியஸ் தாட்டா. இது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நம்ம பிரைன்ல இருந்தா அது மறக்கவே மறக்காது. எது இன்ஃபிளிக்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து டைப் ரைட்டிங் பழகுறீங்க. நீங்க 2 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கூட டக்குன்னு அந்த டைப் ரைட்டிங் உட்காந்து அது அந்த கை கொஞ்ச நேரம் டக்கு டக்குன்னு வந்துடும். ஸ்விம்மிங் பழகுறீங்க. 2 வருஷம் 3 வருஷம் நீங்க ஸ்விம்மிங்கே பண்ணாம திடீர்னு தண்ணியில விழுந்தாலும் என்ன செய்வீங்க, ஸ்விம் பண்ணிடுவீங்க. ஒரு பைக் ரைடர் பண்றீங்க, காரே ஓட்ட மாட்டீங்க, பைக் ஓட்ட மாட்டீங்க, 2 வீலர் ஓட்ட மாட்டீங்க. திடீர்னு வந்து நம்ம ரொம்ப நாளா எடுக்கலையான்னு கிடையாது, எடுத்தா டக்குன்னு வந்து கொஞ்ச நேரத்துல அதை பிக்கப் பண்ணிடுவீங்க. சோ இதுதான் இன்ஃபிளிக்ட் மெமரி, மறைமுக நினைவு. நம்ம பிரைன்ல மறைமுகமா இந்த நினைவு இருக்கும். ஒரு 2 வீலர்னா இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி போகணும், அப்படி எல்லாமே அது இருக்குன்னு சொல்றாங்க. சோ டஸ் நாட் ரெக்கார்ட் த எ கான்சியஸ் தாட். திரும்ப வந்து அதை ஞாபகப்படுத்த வைக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் இதெல்லாம் கொஞ்சம் திரும்ப ஞாபகப்படுத்தணும். அதுதான் உள்ள விஷயங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இதுல பேஜ் நம்பர் 32 பார்ட் 1லயும் இதுல இந்த கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார். பாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட், லாங் டர்ம் மெமரி டியூ டு தட் லிம்பிக் சிஸ்டம். கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப முக்கியமான ஏரியா அது. அதாவது அந்த பேஜ் நம்பர் 32ல லாங் டர்ம் மெமரி இஸ் டியூ டு எந்த ஏரியா, அந்த லாங் டர்ம் மெமரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த லாங் டர்ம் மெமரி பிரைன்ல எந்த ஏரியா ரெஸ்பான்சிபிள் கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு. லிம்பிக் சிஸ்டம், இது கூட ஆப்ஷனா வரலாம். வித்தின் பிராக்கெட்ல ஹிப்போ கேம்பஸ், இதுவும் முக்கியம். ஐ திங்க் போன வருஷமா முந்தின வருஷமா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் டிஆர்பில. ஞாபகம் வச்சுக்கோங்க, மெமரி ரிலேட்டட் தான். போன வருஷம் தான் நினைக்கிறேன், எனக்கு எந்த வருஷம் சரியா ஞாபகம் இல்ல. லிம்பிக் சிஸ்டம், அதே மாதிரி ஹிப்போ கேம்பஸ்,
ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உடனே ஹைப்போதலாமஸ் போட்டுறாதீங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இதுல பிரைன்ல இது லிம்பிக் சிஸ்டம் வந்து மெமரியில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இதுல சிலது விஷயங்கள் அது இந்த ஹேபிட், எமோஷன் அதெல்லாம் அந்த இன்ஃபிளிக்ட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள். நெக்ஸ்ட் இதுல வந்து சில ஃபேக்ட், அந்த ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் இது அந்த சில எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் பெருசா கிடையாது இதுல. சரியா? ரைட். Even the language ability, it's localized into that left cerebral hemisphere ஒரு 90% of the peoples வந்து left cerebral hemisphere அந்த language ability ஃபுல்லாவே இருக்குமா சார். This phenomenon to refer as lateralization of the language function சொல்லுவாங்க. cerebral hemisphereல left side வந்து ஒரு 97% of the peoplesல இதா இருக்குமா. ஸோ இதுல சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பேஜ் நம்பர் 33 பார்ட் 1 பாருங்க. மெட்டீரியல்ல 33 நான் சொல்ல மெட்டீரியல் 2 மெட்டீரியல் பக்கத்துல வச்சிருக்கணும். சொல்ல வந்து அந்த ஏரியாவை பார்த்துட்டே வரணும். சில இதை நோட் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல வித்தியாசமான ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க. புரோக்காசம் இருக்கும், ஏரியான்னு இருக்கும் பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க அதை. இட்ஸ் லொகேட்டட். இது எங்க சார் இருக்குன்னா லொகேட்டட் இன் த ஃப்ராண்டல் லோப். இந்த இடத்துல இந்த ஃப்ராண்டல் லோப். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்பீச். நான் இப்ப பேசுறேன்னா அது ஃப்ராண்டல் லோப்ல இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இதெல்லாம். ஏன்னா மெமரின் போது இது எல்லாமே இது எந்த இது ஏரியா இது இல்லைன்னா ஸ்பீச்சுக்கு ரிலேட்டட் அபவுட் தட் ஏரியா இது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்ல அது மெட்டீரியல் பக்காவா பேஜ் நம்பர் 33ல இருக்கு, பாத்துக்கோங்க. 33 நீங்க டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 33ல அந்த டயக்ராம் கூட நீங்க பார்க்கலாம். டாப்ல இருக்கும் பாருங்க, அந்த எந்த ஏரியா நான் 1 2 3 அப்படின்னு போட்டிருக்கோம் பாருங்க. 1 வந்து ஹியரிங் இருக்கும் மெட்டீரியல்ல பாருங்க 33. 2க்கு இன்னொரு பாயிண்ட் அடுத்தது வரும். 3ல தான் அந்த பிராட்கிங் ஏரியா. ஸோ இந்த ஏரியான்னு சொல்லக்கூடியது. அது மாதிரி த டெம்போரல் லோப் இட்ஸ் க்ளோஸ் டு தட் பார்டர் ஆஃப் தட் ஆக்சிபிட்டல் லோப்ல அதுல என்ன சொன்னா வர்க்னன்ஸ் ஏரியா. இதுவும் கேட்கலாம் சார், இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் மெட்டீரியல்ல 33ல அந்த டயக்ராம்லயும் டிக் அடிச்சிருப்பேன். இல்ல 1 2 3னா மேனுவலா எழுதிருப்பேன், நீங்க பாத்துக்கோங்க. இட்ஸ் இன்வால்வ் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லாங்குவேஜ். ஸ்பீச்சுக்கு எந்த ஏரியான்னு கேட்கலாம், லாங்குவேஜுக்கு எந்த ஏரியான்னு கேட்கலாம் பிரைன்ல. சரியா? பிரைன்ல பர்டிகுலரா இருக்கும். இதுல ஸ்பெஷலா பிரைன் எவல்யூஷன் இதுல இருக்கு. இந்த மாதிரி பிரைன்ல தான் அந்த 2 ஏரியாவா அந்த பேஜ் நம்பர் 33ல நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, லாங்குவேஜ். ஸோ ஜென்ரலி த ஒர்க்கிங்ஸ் த ஏரியா இட்ஸ் ஆங்குலர் கைரி. அந்த சல்சி கைரின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பள்ளம் மேடு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டகிரேட்டிங் த ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ். நம்ம எழுதுறது பேசுறது இது எல்லாமே இந்த ஏரியா தான். ஸோ இந்த ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பீச்சுக்கு ரிலேட்டடா, ஏன்னா பிரைன் ரிலேட்டடா மெமரி அப்போது இந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். லாங் டேர்ம் மெமரி, அந்த லிம்பிக் சிஸ்டம், ஹிப்போ கேம்பஸ், அது மாதிரி ப்ராக்கஸ் ஏரியா, அது மாதிரி வர்க்னன்ஸ் ஏரியா, இதெல்லாம் கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு. நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்த டைட்டில் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ரோல் என்ன, அந்த ஏரியா எதுக்காக யூஸ் ஆகுது. த நியூரல் பேஸ் ஆஃப் காக்னிஷன், இது அடுத்த டைட்டில் சார். இது நியூரல் பேஸ் ஆஃப்னா காக்னிஷன் அப்படி என்ன சார்னா இட்ஸ் a mental processing involved that gaining of knowledge and comprehension. நம்ம நாலேஜை கெயின் பண்றதுதான் காக்னிஷன் சொல்லக்கூடியது. the process include that நாலேஜ் எப்படி சார் கெயின் பண்றது, இந்த டைட்டிலே அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. திங்க் பண்றது, திங்கிங், நாலேஜ், ரிமெம்பரிங் தட் அண்ட் ஜட்ஜிங் த ப்ராப்ளம் சால்விங். ஸோ இந்த மாதிரி காக்னேட்டிங் இது சைக்காலஜிலோட படிச்சிருப்பீங்க, காக்னேட்டிவ் டொமைன் அந்த மாதிரி சில ஒரு டெக்னிக்கல் வேர்டு படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ இதெல்லாம் பிரைன் ரிலேட்டடா உள்ளது. ஹை லெவல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பிரைன், இட் என்கம்போஸ் தட் லாங்குவேஜ் அண்ட் இமேஜினேஷன்ஸ் அண்ட் பிரிஸ்கிரிப்ஷன் அண்ட் பிளானிங். ஸோ பக்காவா இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் உங்க பிரைன்ல. இதெல்லாம் பக்காவா இருந்தாதான் நம்ம பாஸ் பண்ண முடியும், பார்த்துக்கோங்க. சரியா? சும்மா அப்படியே மைண்ட் சும்மா ஜென்ரலா அப்படியே வச்சுட்டு இருக்க கூடாது. ஸோ த ஹியூமன் காக்னிஷன் இஸ் கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ், அது வந்து கான்கிரீட் அண்ட் த அப்டிராக்ட்னு சொல்லக்கூடியது. டு அஸ் பிளஸ் தட் இதுல வந்து இன்ட்யூட்டிவ் அண்ட் கான்செப்டுவல்னு சொல்லுவாங்க. அது என்ன சார், இந்த உள்ளுணர்வு கருத்தியல் சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா இது என்னன்னா இந்த இன்ஸ்டிங்க்ட்னா உள்ளுணர்வு. ஒவ்வொருத்தரும் ஒரு இது உள்ளுணர்வுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. அது மாதிரி கான்செப்ட்னாவே என்னது, கருத்து, அந்த கருத்தியல். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹியூமன்
காக்னேஷன் சொல்றது பாத்தீங்களா, காக்னேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும் பாத்தீங்களா, ஜென்ரலா அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான், வேற ஒன்றும் அந்த காக்னேஷன் வேற இதுல சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லீப் அண்ட் அரோசல். ஸ்லீப் ரிலேட்டடா தூங்குறது, இது எப்படி பிரைனுக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டோ அதே மாதிரி பிரைன் ரிலேட்டடா, ஏன்னா ஸ்லீப்பிங்கும் ஸ்லீப் பொறுத்தளவு அந்த தூக்கம் அது எல்லாமே இதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான் ஸ்லீப். எஸ், ஓகே. ஸோ இது அடுத்த டைட்டில் பாருங்க, ஸ்லீப் அண்ட் அரோசால்னு சொல்லக்கூடியது. இது பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஜ் நம்பர் 44 எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 44 பார்ட் 2. ஸோ ஸ்லீப் அப்படின்னு என்ன சார்? ஸ்லீப்பிங்னா என்னது? இட்ஸ் அ அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் த கேரக்டரைஸ்டு டு ரெடியூஸ் தட் ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் இம்மொபிலிட்டி ஆஃப் தட். அதாவது நம்ம தூங்கினா வச்சுக்கோங்களேன், ஒரு டெட் பாடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும், அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ஸ்லீப்பிங் மட்டும் இல்லைன்னா, ஒரு நாள் மட்டும் தூங்காம இருங்க, எந்த வேலையும் நடக்காது, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஸ்லீப் வந்து எதுக்கு? டு ரெக்கவரி அண்ட் ரீபேரிங் த செல்லுலார் மெட்டபாலிசம் அண்ட் நியூரல் நெட்வொர்க் இன் தட் பிரைன். அது ரிலாக்ஸேஷன் தான், சிம்பிளா சொன்னா. ஸோ அப்ப இதுல வந்து இத மெயினா வந்து நம்ம இஇஜி எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் டு யூஸ் டு define the different state of the conscious and the sleep stage. நிறைய ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் இருக்குது. ஸ்லீப் வில் பி டிவைட் இன்டு த 2 broad stage. 2 டைப் ஆஃப் ஸ்டேஜ் ஸ்லீப் சொல்றோம். ஒன்னு வந்து REM ஸ்லீப் அண்ட் NREM. REM அது REM. அது என்ன சார்? REM ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். சார் இது வந்து ஓல்டு சிலபஸ் 12th புக் நினைக்கிறேன். புது சிலபஸ்லோட இருக்குது, ஸ்லீப் ரிலேட்டடா இருக்குது. அதை கொஞ்சம் நீங்க 12th இருக்குது, நீங்க பாத்துக்கோங்க. 12th வருமா 11th வருமா சார்? 11th வரும் சார். 11th பிசியாலஜி, ஹியூமன் பிசியாலஜி 11th பிரைன் ரிலேட்டடா. சார் 11th புக்கை கொஞ்சம் பாத்துக்கோங்க, 11th ஸ்டாண்டர்ட் புக்கை கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரியா? அதுல ஃபுல்லாவே இது இருக்கு. நீங்க 11th புக்கு தானே அசால்ட்டா இருக்கக்கூடாது, நான் திரும்ப சொல்லிட்டேன். 11th புக்ல அந்த REM அது மாதிரி ரேபிட் ஐ மூவ்மெண்ட், நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரியா? ரேபிட், இதுல ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் இட்ஸ் a desynchronized of that EEG electroencephalogram. அப்ப deeply sleep during that REM sleep, that brain activities are recorded resemble to that awake the person. ஒரு டீப் ஸ்லீப்பா இருக்கும்போது REM sleep to refer to the paradoxal sleep னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு நிறைய 2 டைப் ஆஃப் ஸ்லீப்ல இதுல மெயினா எப்படி நம்ம தூங்குறோம், எப்படி எந்திரிக்கிறோம், அதை வச்சுதான் சார் இதுல மெயினா நம்ம சொல்றோம். நான் இதுல வந்து 2 கேட்டகரி நான் இருக்கேன் சொல்லிட்டேன். ஒன்னு வந்து நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட். நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப், the period in which that synchronize the neural activity that produced by the characterized by EEG. The pattern we are said delta rhythms. இதுல ரொம்ப டீட்டெயிலாவே கொடுத்துருப்பாங்க சார். 11th புக்கை விட நம்ம மெட்டீரியல் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். வித் ஹை ஆம்பிளிட்யூட் அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன் சொல்லக்கூடியது. The time period during the delta rhythm அப்படின்னு சொல்லக்கூடியது. To occurs we are called the slow wave sleeps. இதுக்கு பேர் என்ன? ஸ்லோ வேவ் ஸ்லீப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அரோசல் டு பிசியாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல், சரியா? சைக்காலஜிக்கல், பிசியாலஜிக்கல் as well as psychological state being that awake. It's relate to the stimulus. அதாவது எந்திரிக்கிறோம், சரியா? டு இன்குபேட் பண்றது, ஆக்டிவேட் பண்றது. நல்ல ஆக்டிவேஷன் ஏரியா டு இன்க்ளூட் தட் அரோசல் இன்குபேட் தட் ஏரியா ஆஃப் த ஸ்லீப். ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அது மாதிரி ஆக்டிவேஷன் தட் ப்ரொமோட் தி ஸ்லீப் இந்த இருக்குல்ல, இது ரெண்டுக்குள்ள இந்த பிக்சர்ல எல்லா விஷயம். இந்த ஃபிளிப் ஃபிளாப் ஆன், இது வந்து ஆஃப். ஸ்லீப் ப்ரொமோட்டிங் த ரீஜன்ஸ் இப்போ இன்குபேட்டட். அப்போ இந்த மியூச்சுவல் இன்குபேஷன் நடக்கும்போது த பிரைன் ஸ்டெம்ஸ் அண்ட் 4 பிரைன்ஸ் அரோசல் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு எந்திரிக்கிறதுக்கான விஷயங்கள், ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதான் இந்த ஆல்டர் த வாக் த ஸ்டேட், எந்திரிச்சிடும். நம்ம கரெக்டா இந்த டயத்துக்கு எந்திரிக்கணும், காலையில் நைட் இத்தனை மணிக்கு தூங்கணும், இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா இது எல்லாமே இந்த பிரைன்ல ஆக்டிவிட்டிஸ் உள்ளதான். இந்த 2 டைப் ஆஃப் ஸ்லீப்பிங் நடக்கும் போதும் இந்த 2 டைப் நடக்கக்கூடியது. இட் இன்வால்வ் தட் ஆக்டிவேஷன் ஆஃப் தட் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்ஸ் இன் தட் பிரைன் சிஸ்டம். ஸோ ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம், இட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டிங் தட் கான்சியஸ் அண்ட் அட்டென்ஷன் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. இது பார்ட் 2ல கொடுத்துருக்கேன். பார்ட் 1யும் ஸ்லீப் அண்ட் அரோசல் பேஜ் நம்பர் 33 பாருங்க. இதுல சில கொஞ்சம் டீட்டெயிலா அதுல இருக்கும். த ஹை லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி ஆஃப் ரெட்டிகுலர் சிஸ்டம் டு இன்ஃப்ளூயன்ஸ் த நியூக்ளியை.
it's maintain the brain for working the conditions. The low level activities, அதாவது ரொம்ப ஹை லெவல் ஆக்டிவிட்டிஸ் இருந்தா நம்ம எந்திரிச்சிடுறோம் சார், நம்ம ஒர்க்கிங் கண்டிஷன் சொல்றோம். லோ லெவல் ஆக்டிவிட்டிஸ் ஆகும்போது எனேபிள் டு த ஸ்லீப். ஓகே, ஸோ இதுல மெயினா the chemical also that adenosines may play important role for control the sleep. இதுல நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 33ல பாருங்க. அசிட்டைல் கோலைன். அசிட்டைல் கோலைன் சார் that antagonist is to decrease the EEG signal for the cortex. இந்த நம்ம கார்டெக்ஸ்னா நம்ம பிரெயின்ல உள்ள கார்டெக்ஸ் மெடுலரி பகுதி அப்படின்னு சொல்றோம்ல, அது the activation of the central cortex to increase the release of the acetylcholines will be stimulated. அதே norepinephrine, இது to involve that the arousal and vigilance into that. Norepinephrine to increase the animal the ability to pay the attention to stimulus for the environment. I mean serotonin, இதெல்லாம் அந்த norepinephrine, acetylcholine, serotonin stimulate that neurons to cause the locomotion and cortical arousals. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிமுலேட்டர்ஸ், நம்ம நியூரல் டிரான்ஸ்மிட்டர்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பிரெயின்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாமே. ஸ்லீப்ல இது பேஜ் நம்பர் 34ல ஸ்லீப்பை பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே இருக்கும் சார். அந்த பார்ட் 2 விட பார்ட் 1ல ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் ஸ்லீப். ஸோ டு அட்டைன் தட் பார்ட் 1ல 34 பாருங்க, பேஜ் நம்பர் 34. ஓகே, டு அட்டைன் தட் எலக்ட்ரோட்ஸ் டு மசில். இதை ஸ்லீப்பும் நம்ம மெயினா வந்து அது எப்படின்னா இஇஜி வச்சு நம்ம அனலைஸ் பண்ணலாம். இதுல இன்னொன்னு EMG, எலக்ட்ரோமயோகிராம் அப்படின்னு ஒரு டு மெஷர் தட் மசில் ஆக்டிவிட்டிஸ். அது வந்து பிரெயின்ல இல்ல மசில்ஸ்ல. அதே மாதிரி EOGன்னு ஒண்ணு இருக்குது, எலக்ட்ரோ ஆக்லோகிராம் சொல்லி டு மெஷர் த ஐ மூவ்மெண்ட். நம்ம தூங்கும் போது நம்ம ஐ மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறது. சரியா, பிரெயினே அனலைஸ் பண்ணலாம், நம்ம தூங்கும்போது மசில்ஸ் எப்படி இருக்குன்னு ஆக்டிவிட்டிஸை பார்க்கலாம், நம்ம ஐ மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரியா, ஸோ இஇஜி ஸ்டேட்ஸ் அவேக்னா விழித்தல், நம்ம தூங்கி எந்திரிக்கும் பார்த்தீங்களா, அதான். இதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க. ஆல்பா ஆக்டிவிட்டி, த ஸ்மூத் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, இது வந்து 8 to 12. அந்த ஹெட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், த யூனிட் சவுண்ட், த ரெக்கார்டட், நம்ம இஇஜில ரெக்கார்ட் ஆகும். நம்ம எப்படி PQRST அங்க ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இஇஜில 8 to 12 heads recorded from that brain. That set is a relaxation. இப்படி 8 to 12 heads அந்த வேவ் தான் இருக்கணும். அதான் ஆல்பா ஆக்டிவிட்டின்னு சொல்றது, the smooth electrical activity. அப்ப நல்லா ரிலாக்ஸா தூங்குறாங்க அந்த மாதிரி. அதே பீட்டா ஆக்டிவிட்டினா இட்ஸ் irregular electrical activities. அப்ப இங்க ஆல்பாக்கு வந்து நான் என்ன சொன்னேன், 8 to 12 heads. சரி, இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நார்மல் ரிலாக்ஸேஷன் டயத்துல அந்த எவ்வளவு ஹெட்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் கொடுக்கும் ஆல்பா, இது வந்து ஆல்பா ஆக்டிவிட்டின்னு சொல்றோம். சரியா, ஸோ அதே இது நம்ம பீட்டா ஆக்டிவிட்டிஸ், இது வந்து irregular எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. இது 13 to 30 ஹெட்ஸ். தட் ஸ்டேட் வில் பி அரோசல். அங்க என்ன சொன்ன, ரிலாக்ஸேஷன், இங்க வந்து ரிலாக்ஸா இருக்கலாம், இங்க வந்து அரோசல். அது என்ன அரோசல், என்னது, தூண்டுதல். அரோசல் ஸ்டிமுலேஷன், தூண்டுதல் அர்த்தம். சரியா, இதான் ரெண்டு, ஆல்பா ஆக்டிவிட்டி, பீட்டா ஆக்டிவிட்டி. அந்த ஹெட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்ப ஸ்லீப்லயே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 அப்படிலாம் இருக்கான். தூங்குறதுல இவ்வளவு இருக்கா சார் அப்படின்னா, ஸ்டேஜ் 1 ஸ்லீப் அப்படின்னு என்ன சார், த டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் த ஸ்லீப் அண்ட் வேக்லெஸ்னஸ். இது வந்து டெட்ரா ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. இஇஜி ஆக்டிவிட்டி இதுல எவ்வளவு சார் இருக்குன்னா 3.5 to 7.5 heads to occur that intermittently during that early stage of slow wave sleep அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த REM sleep சார், ஸ்லோ வேவ் ஸ்லீப். சரியா, கொஞ்சம் கிராஜுவலா இந்த ஹெட்ஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு சார். இந்த ஹெட்ஸ் எல்லாமே பைகாட் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு ஸ்லீப்னு அவன் தனியா டைட்டில் கொடுத்த வகை, அதுல கொஸ்டின் வேற எந்த கொஸ்டின் பெருசா கேட்கறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட், அடுத்து இஇஜி ஸ்டேஜ்ல பொறுத்தவரை ஸ்டேஜ் 2 ஸ்லீப்ல இஇஜி எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் ஜெனரலி இட்ஸ் irregular, பட் இட்ஸ் கண்டைன் தட் பீரியட் ஆஃப் தட் டெட்ரா ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. இதே ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 இருக்குது. இது டெல்டா ஆக்டிவிட்டியில வருது. இது ரெகுலர் synchronized electrical activities இருக்குமா, less than 4 heads.
அப்ப குறைய குறைய நல்லா இருக்குமா சார்? சரியா? இந்த பாருங்களேன் 8 to 12 நல்லா ஒரு கம்ஃபர்டபுள்னு சொல்றோம். அதுக்கு 4 ஹெர்ட்ஸ் 4 ஹெர்ட்ஸுக்கு கீழ லெஸ் தென் 4 ஹெர்ட்ஸுக்கு கீழனாவே இட்ஸ் ரெக்கார்ட் ஃப்ரம் த பிரைன். ஆல்மோஸ்ட் ஸ்லோ வேவ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்லோ வேவ் ஸ்லீப்ஸ். சரியா? 2 டைப்ல உள்ளது. இது REM ஸ்லீப்னா the period of the dischronization of the EEG activities during the sleep at the which that அப்பதான் நம்ம சில ட்ரீமிங் கனவுகள், ராபிட் ஐ மூவ்மெண்ட், மஸ்குலர் பேரலைசிஸ், சில நேரம் அப்படியே தூங்கும்போது மசில்ஸ்லாம் வந்து அப்படியே பிடிச்சுக்கிடும். நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கனவு கண்ட கனவா வரும். சரியா? தேவையில்லாத கனவு வரும், நல்ல கனவு வரலாம். நம்ம பிஜிஎஸ் 2 ஆற மாதிரிலாம். அதுல REM ஸ்லீப்ல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ தட் ஸ்லீப்லயே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ட்ரீமிங் டூரிங் தி ஸ்டேஜ், ட்ரீமிங்னா அந்த கனவு வர்றது, அந்த ஸ்டேஜ் 1, 4 ரெஃபர் டு தட் 1 to 4 பார்த்தீங்களா, அது வந்து ரெஃபர் டு தட் நான் REM ஸ்லீப்னு சொல்றாங்க. ஸ்டேஜ் 3, 4 ரெஃபர் டு த ஸ்லோ வேவ் ஸ்லீப். 2 டைப் சொல்றாங்க, நான் REM ஸ்லீப், ஸ்லோ வேவ் ஸ்லீப். Rest of this night the subject to that alternative between this period. அப்ப ரெண்டுக்கு நடுவுல நான் REM sleep and REM sleep அப்படின்னு சொல்றது. So each cycle about that 90 minutes it's long. It contain 20 to 30 minutes the REM sleep. இப்படியே மாறி மாறி வரும் சார் REM sleep. அதாவது இந்த 11th புக்க பாருங்க, நல்லா தமிழ் மீடியத்துல ரொம்ப டீட்டெயிலாவே போட்டிருப்பாங்க. இந்த ஸ்லீப் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அதை நீங்க பாக்குறதுக்கு பேஜ் நம்பர் 34ல ஒரு சின்ன ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன். டிபிக்கல் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டேஜ் டு ஸ்லீப் டூரிங் தட் சிங்கிள் நைட், ஒரு சின்ன கிராஃப் மாதிரி போட்டிருக்கோம். அதுல டூரிங் த 8 hours ஸ்லீப், அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க they have the 4 or 5 periods of the REM sleep. ஒரு 4 to 5 தடவை 8 மணி நேரத்துல REM sleep வந்துருது. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு 1.5 hours ஒரு வருது REM sleep. அதுக்கு அடுத்து ஒரு 4 hours, 3.5 hours ஒன்று வருது, 5.5 hours, 6.5 hours, ஒரு 1 hour 1.5 hours உள்ள இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் என்ன சார்னா இந்த இசிஜி எப்படி பிக்யூஆர்எஸ்டி பாக்குற மாதிரி இஇஜி ஸ்டேஜை வச்சு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 8 hours நம்ம திரும்ப எந்திரிச்சிடணும். சரி, அது சும்மா இந்த இதுக்காக தான் இதுல சொல்றோம். ஸ்லீப் அண்ட் ஸ்லீப் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் இது எல்லாமே. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயாலஜிக்கல் கிளாக். சார் இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸ்லீப்ல டைப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் வரும். இதுல பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்றது பேஜ் நம்பர் 34ல மெட்டீரியல் நான் கொஞ்சம் விஷயம் சொல்லியிருக்கேன் பயாலஜிக்கல் கிளாக்ல. ஏன்னா இது பயாலஜிக்கல் கிளாக்கும் போது இது ஸ்லீப் அண்ட் அரோசல் சொல்ல பார்த்தீங்களா, அந்த ரிலேட்டடா உள்ள டேர்ம்ஸ் தான் பயாலஜிக்கல் கிளாக். பயாலஜிக்கல் கிளாக்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன சொன்னா குரோனோபயாலஜி ஞாபகம் வரும். குரோனோபயாலஜி இது தனி, நீங்க சில டாபிக் படிச்சிருப்பீங்க குரோனோபயாலஜி. அதை ஸ்டடி அபவுட் தட் biological rhythms we are called as a chronobiology. So biological clock that are responsible for the generation of the rhythms. So biological clock it exists that இது எப்படி சார் biological clockனா இது endogenous internal rhythms. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனிமலுக்கும் இந்த biological clock இருக்கும். உங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொல்றேன். இப்ப நீங்க காலையில வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க நினைச்சிட்டு படுத்தாலே போதும், நீங்க அலாரம் வச்சா கூட ஒரு 1 or 2 days ஆனா மிஸ் ஆகும். அதுக்கடுத்து கரெக்டா அலாரம் அடிக்கிற 5 நிமிஷம் முன்னாடி நீங்க எந்திரிச்சிருவீங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டா ஒரு 1 week to 10 days கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்து 10 மணி நேரமோ 8 மணி நேரமோ படிச்சிருவீங்க. தூக்கமே வரக்கூடாது. சோ இது எல்லாமே அப்படியே எண்டேஜினிஸ், அதாவது உங்க இன்டர்னல் ரிதம்ஸ். தூக்கமே வராது, உங்களுக்கு தூக்கமே வந்து வரக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு எப்படி சொல்றது, அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கான ஒரு 1 week வேணா நீங்க எடுத்துக்கணும். நீங்க என்ன ஒரு ஆக்டிவிட்டிஸான எடுங்க, அந்த ஆக்டிவிட்டிஸ்ல அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 week வேணா எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அது எண்டேஜினஸாவே மாறிடும். இந்த இன்டர்னல் ரிதம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் ஃபாலோயிங் பை த சர்க்கேடியன் ரிதம் 24 hours. கேட்கலாம் கொஸ்டின். சர்க்கேடியன் ரிதம் வந்து எத்தனை மணி நேரம்? 24 hours தான் சர்க்கேடியன் ரிதம். அதான் 1 day தான் நம்ம 24 hours சொல்றோம். அதான் சர்க்கேடியன் ரிதம் சொல்லப்படுது. ஸோ தட் சர்க்கேடியன் எப்படி சார் மெயின்டைன் பண்ணது? டு மெயின்டைன் த பயாலஜிக்கல் கிளாக். அதான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உடம்புலையும் அந்த பயாலஜிக்கல் கிளாக் இருக்கும். கரெக்டா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம தூங்கணும், இத்தனை மணிக்கு நம்ம அடுத்த ஒர்க்கு, அதான் பயாலஜிக்கல் கிளாக்.
அது வந்து பெருசா ஒன்றும் வராது. அதான் 24 hours கிளாக்னு சொல்லக்கூடியது. இது லட்டின் வேர்ட்ல இருந்து வந்தது. இந்த சர்க்கேடியன், சர்க்கா மீன்ஸ் அபவுட், ரேடியா மீன்ஸ் டே. ஸோ சர்க்கேடியன் ரிதம்ஸ் கேரக்டரைஸ் பை தட் 2 ways. சரியா? ஸோ நீங்க கண்டினியூஸா இப்போ ஒரு எக்ஸாமே இப்போ கரெக்டா ஒரு நாளைக்கு வந்து இத்தனை மணி நேரம் படுக்கிறீங்க. படுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 o'clock இல்லை 12 o'clock தான் எனக்கு தூக்கமே வரும். ஒர்க் இருக்கோ இல்லையோ, ஏன்னா அந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டோம். இப்போ நான் அப்படித்தான், கரெக்டா 12 மணிக்கு முன்னாடி தூக்கமே வராது. அதாவது அதுக்கு அடுத்துதான் தூக்கம் வர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு அப்படியே என்ன அப்படியே பழகினவா என்ன செஞ்சு அப்படியே எண்டேஜினஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் எண்டேஜினஸ். சர்க்கேடியன் ரிதத்துல அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது டைம் பார்க்கணும், கரெக்டா நம்ம அந்த டைம் வரும்போது நம்மளுக்கு வந்து எந்திரிக்கிறோம், தூக்கம் வருதுல, இதுதான் சர்க்கேடியன் ரிதம் சொல்லக்கூடியது. 2 waves is there, the circadian rhythm. The period, it is the length of one cycle or amplitude of that magnitude, the change over the course of the cycles அப்படின்னு சொல்லக்கூடியது. So circadian rhythm's important characteristics feature is that the period of that intensive to the temperature, and temperature circadian rhythm வந்து the day and night, not light, day and night. 24 hours பாதி டே பாதி நைட் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. இந்த பீரியட் ஆஃப் த இது லைட் தான் இந்த டிசைட் பண்ணுது. இது நம்ம ஹியூமன் மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா அனிமலுக்கும் இது பொருந்தும். அந்த ரிதம், சர்க்கேடியன் ரிதம் வந்து எல்லா அனிமலுக்கும் இருக்கும், எண்டேஜினஸா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லோயரிங் தட் டெம்பரேச்சர். சிலது வந்து பகல் ஃபுல்லா ரெஸ்ட் இருக்கும், நைட் ஆனாலும் ஆக்டிவிட்டி ஆகும். அதுக்கு தக்கன அந்த அனிமல்ஸ் இருக்கும். லோயரிங் த டெம்பரேச்சர் மே ரெடியூஸ் தட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ரிதமிக் எஃபெக்ட். சரியா? அதாவது இரவு பகல்ல ஃபுல்லா பயங்கர ஆக்டிவா இருக்கும், நைட் ஆனவொடனே அப்படியே நம்ம கொஞ்சம் எப்படி அது நம்ம ரிதமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படியே குறைஞ்சிரும். இது சர்க்கேடியன் ரிதம். சரியா? இட்ஸ் a highly persistent circadian rhythm. It can be entitled with the limit of the light dark cycle. அதான் இரவு பகல் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம். நைட் it's different from the 24 hours. It's different from the 24 hours. It's generally it's the result in the circadian rhythm that environmental course that is called entrainment அப்படின்னு சொல்றது. குறிப்புகள், என்வான்மெண்ட் குறிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய CUES ஒரு வேர்டு இருக்கும் பாருங்க. CUES அப்படின்னு என்ன மீனிங்னா குறிப்புகள்னு அர்த்தம். ஹிண்ட், தட்ஸ் என்டைன்மெண்ட். So circadian rhythms are characterized the 2 way of by the period and one on the period and one on the amplitude சொல்லக்கூடியது. ஓகே ரைட். இதுல பேஜ் நம்பர் இதுல 35ல ஒரு டயக்ராம், ஒரு கிராஃப் இருக்கும் பாருங்களேன். அது ஒரு வேற ஒண்ணும் கிடையாது. The features of circadian rhythms, affect temperature, time and the period, the amplitude. அதுல வந்து circadian rhythm the characterized by the based on that measurement தான் 24 hours. அதுல வந்து 24 ஹவர்ஸ்ல எப்படி பீரியட்ல எவ்வளவு ரொம்ப பீக்கா இருக்கும், டே டயத்துல நம்ம பீக்கா இருக்கும், நைட் டயத்துல கொஞ்சம் டல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு மீனிங்ல இந்த ரெண்டு இதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து பிரைன் தான். சர்க்கேடியன் ரிதம் இட்ஸ் a மாஸ்டர் சர்க்கேடியன் கிளாக். இந்த ஒவ்வொரு பிரைன்லயும் கிளாக் 2 tiny groups of the cells just above the optic chiasma. பேஜ் நம்பர் 35ல பாருங்க. பேஜ் நம்பர் 35ல ஒரு கீழே ஒரு டயக்ராம் இருக்கா, அதுல பாருங்க ஆப்டிக் கயாஸ்மா. உங்களுக்கு தெரியும் ஆப்டிக் கயாஸ்மா அப்படின்னு சொல்றது வந்து நார்மலா இதுல டயக்ராம் பாக்குறேன், ஒரு நிமிஷம் மெமரி. சரி, இது இல்ல. சோ ஒரு ஆப்டிக் கயாஸ்மான்னு சொல்ல பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு பிரைன் ஸ்ட்ரக்சர்ல இந்த இதை நீங்க பிசியாலஜில நீங்க நல்லாவே பார்த்திருப்பீங்க. 2 optic nerve will be crossed. இந்த இப்படி ஒரு nerve, இப்படி ஒரு nerve இப்படி கிராஸ் ஆகும். சரியா? எஸ் சொல்லுங்க சார். இந்த SCN இது கூட நம்ம வந்து மாஸ்டர் கிளாக் இன் பிரெயின் கூட சொல்லலாம் இல்லைங்க சார்? மாஸ்டர் கிளாக் SCN அதான் அடுத்து நடத்த போறேன். அதான் நான் நடத்த போறேன் சார் அடுத்தது. அது ரிலேட்டட் தான் சொல்ல போறேன் நான். இப்ப பாருங்க, மாஸ்டர், அதாவது நீங்க அப்படி சொல்லலாம், மாஸ்டர் சர்க்கேடியன் கிளாக்ஸ் ஆர் 2 tiny groups is there of the cells. ஜஸ்ட் எங்க இருக்குன்னா இந்த ஆப்டிக் கயாஸ்மா, நம்ம பிரைன்ல ஒரு பார்ட் இருக்கும், உங்களுக்கு தெரியும் ஆப்டிக் கயாஸ்மா. சரியா? சோ 2 ஆப்டிக் நர்வ், இது ஒரு ஆப்டிக் நர்வ், இது ஒரு ஆப்டிக் நர்வ். சரியா? இட் வில் பி கிராஸ்டு. இந்த இடத்தை தான் the structure we all சார் சொன்னார் SCN. that is SCN, சூப்ரா காஸ்மெட்டிக் நியூக்ளியை. இது ஒரு நியூக்ளியஸ். இந்த SCN தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆப்டிக் கயாஸ்மான்னு சொல்ற இடத்துல. சப்போஸ் திஸ் SCN will be damaged, it's lost the circadian rhythm.
அந்த அந்த 24 hours ஆக்டிவிட்டிஸே டிஸ்டர்ப் ஆயிரும். 24 hour ஆக்டிவிட்டிஸ் சர்க்கன் இதுவும் டிஸ்டர்ப்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இந்த இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எஸ்சிஎன் என்ன கயாஸ்மா இது எதுக்கு ரிலேட்டடா இருக்கும், ஆப்டிக் கயாஸ்மா அதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான ஒரு கிளாண்ட் இருக்கு, தட் இஸ் கால்ட் பீனியல் கிளாண்ட். இது நான் ஏற்கனவே பிசியாலஜி நடத்தும் போது சொல்லியிருப்பேன். பீனியல் கிளாண்ட் நீங்க மெட்டீரியல் கூட அந்த டயக்ராம்ல இருக்கும் பாருங்க, பீனியல் கிளாண்ட் சொல்லி. இது திஸ் பீனியல் கிளாண்ட் இட் செக்ரீட் த முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒன் ஹார்மோன் தட் இஸ் கால்ட் மெலட்டோனின். தட் ஹார்மோன் வி ஆர் கால்ட் as melatonin. இதுவும் நான் பிசியாலஜி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். This it secretes the melatonin peak at the night. இது எல்லாரும் உடம்புலையும் செக்ரீட் ஆகும் சார். எப்போ செக்ரீட் ஆகும்னா நைட் டைம் மட்டும் தான் செக்ரீட் ஆகும். எங்க இருந்து பிரெயின்ல உள்ள பீனியல் கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் ஆகும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டூரிங் த டே டைம் இட் வில் பி டிக்ரீஸ் தட். அதாவது இதுல சில ஒரு டேர்ம் வந்து எப்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது என்ன சார் அப்படின்னா குறைதல்னு அர்த்தம், அதாவது டிக்ரீஸ்னு அர்த்தம். அந்த வேர்ட் டெக்னிக்கல் வித்தியாசமான வேர்டை கொடுத்துருக்கேன் சார். சரி, நீ என்ன மீனிங்னே தெரியாம படிக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். எப்ஸ் டூரிங் த டே டைம். டூரிங் த நைட் டைம் த மெலட்டோனின் வில் பி செக்ரீஸ்டு, இன்க்ரீஸ், அதிகமாக செக்ரீட் ஆகும். இந்த எப்ஸ்னா என்னது, குறைத்தல், குறைவாக செக்ரீட் ஆகும் எப்ப டே டைம்ல. ஸோ ஒன்லி தட். அதே மாதிரி இது இந்த எஸ்சிஎன் அந்த சிஸ்டம் அந்த வெர்டிபிரேட்ல மட்டும் தான் இருக்கும், வேற எதுலுமே இருக்காது. அந்த பேஜ் நம்பர் 35ல அந்த மெலட்டோனினுடைய கெமிக்கல் ஃபார்முலா கூட கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த மெலட்டோனின் எதுக்கு சார்னா இது வந்து கரெக்டா அந்த சர்க்கேடியன் நடக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா நைட்டு தூங்கும்போது ரொம்ப பேரு நைட்டு ஃபுல்லா படிப்பாங்க சார், பகல் ஃபுல்லா தூங்குவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது, தூங்கக்கூடாது. சரியா? தூங்குற நேரத்துல தூங்கணும். அது ஏன்னா நீங்க பகல் நேரத்துல நீங்க அந்த ஒரு இருட்டுன்னு சொல்றோம்ல, பெட்ரூம்ல வந்து இருட்டா இருக்கும் போதுதான் அந்த பீனியல் கிளாண்ட் வந்து மெலட்டோனின் செக்ரீட் ஆகும். அப்பதான் உங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கரெக்டா அந்த சர்க்கேடியன் ரிதம் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் என்ன செய்வாங்க, லைட் போட்டுட்டே தூங்கிடுவாங்க. நீங்க வெளிச்சமா இருந்தாலே மெலட்டோனின் சிந்தசிஸ் ஆகாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அதுவும் பிரச்சனை தான். மெலட்டோனின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் அனிமல் பிஹேவியர்ஸ், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதை கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் நாங்க படிக்க மாட்டோம் சார் அப்படின்னு சொல்றீங்களா? சில பேர் பயங்கரமா படிச்சுட்டே லைட் போட்டு தூங்கிடுவீங்களா என்னன்னு தெரியல. சரி, பாத்துக்கலாம். ரைட், பேஜ் நம்பர் 36 எடுங்க. இது ஃபுல்லா வேற ஒண்ணும் கிடையாது சார். அது சர்க்கேடியன் ரிதத்தை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இதுல சொல்லியிருப்பாங்க. சர்க்கேடியன் ரிதம் பேஜ் நம்பர் 36ல பாருங்க. த ஜெனடிக்ஸ் ஆஃப் சர்க்கேடியன் ரிதம். இந்த அளவுக்கு கொஸ்டின் வருமானு சொல்ல முடியாது, இருந்தாலும் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க, ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். ஜெனடிக்ஸ் இதுல வந்து ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து சைட்டோபிளாஸ்ட் எப்படி போகுது, அந்த ஒரு மீனிங் தான். சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். இந்த ஜீனை வச்சு கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும் சார். இது இந்த ஜீன் த பீரியட் த பெர் அந்த பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரூட் ஃபிளைஸ் வச்சு சொல்லி டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. இல்ல சர்க்கேடியன் ஜீன் அந்த டைம் அந்த டிம் சொல்லக்கூடியது இட்ஸ் லாஸ் ஆஃப் சர்க்கேடியன் த ஃப்ரூட் ஃபிளைஸ் டொசோஃப்ளால வச்சு சொல்லியிருப்பாங்க. இந்த அளவுக்குலாம் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் சும்மா இந்த பேஜ்ல த சர்க்கேடியன் ரிதம் ஜெனரலி பை த மாலிகுலர் கிளாக். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாலிகுலர் என்ன சார், சர்க்கேடியன் ரிதம் நம்ம சிலபஸ் இல்லைன்னு நினைச்சிட வேண்டாம். ஆனா யூஜி சிலபஸ்ல உண்டு சார். யூஜி சிலபஸ்ல இதெல்லாம் உண்டு. சர்க்கேடியன் ரிதமே தனியாவே கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம இதுல அது ஸ்பெசிபிக்கா சொல்லல, மாலிகுலர் கிளாக்னு கொடுத்தவாறு நம்ம சர்க்கேடியன் ரிதத்தை படிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம பாடியில மாலிகுலர் கிளாக் எதுன்னு கேட்டா சர்க்கேடியன் ரிதம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட பேசிக் கொஸ்டின் இப்படி கேட்டுருவாங்க. மாலிகுலர் கிளாக் ரிலேட்டடா கொஸ்டினும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதுதான் பேஜ் நம்பர் 36ல உள்ள விஷயங்கள். ஓகே, ரைட். அவ்வளவுதான் அந்த டாபிக் பொறுத்தளவு. நெக்ஸ்ட் அது ஸ்லீப் அண்ட் அரோசல் சொல்லுவோம் போல. இதுல வந்து ஸ்லீப் அண்ட் அரோசல் இதுல மெயினா வந்து பயாலஜிக்கல் கிளாக், அந்த நியூரல் லேர்னிங் ஆஃப்ல பயாலஜிக்கல் கிளாக் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் டைம் இன்னைக்கு முடிய போகுது. அதுல நெக்ஸ்ட் டாபிக் ஒரு கிளாஸ் தேவைப்படும் சார். டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர் இருக்கு பாத்தீங்களா, அது. ஸோ இதுல டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்ல இதுல பேஜ் நம்பர் 37 எடுங்க, பார்ட் 1ல 37ல இது ஆல்ரெடி நான் போன கிளாஸ் ஓல்டு சிலபஸ்ல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்னா ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கும் ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் அது எப்படி டெவலப் பண்றது, இது நான் ஃபுல்லா திரும்ப நான் நடத்த போதில்லை. இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்ல இன்னட் பிஹேவியர் அண்ட் அக்யூர் பிஹேவியர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, தனக்குள்ளேயே அந்த பிஹேவியர் இருக்கும், அதான் இன்னட் பிஹேவியர். அதுல அந்த கைனசிஸ், டாக்சிஸ், ரிஃப்ளெக்ஸ், பிக்ஸ்டு ஆக்ஷன் பேட்டர்ன், இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா நடத்திருக்கேன். அவை இது. ஸோ அப்ப ஓல்டு சிலபஸ்ல இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்ல
இந்த இன்னர் பிஹேவியர், அக்யூட் பிஹேவியர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுல எல்லாமே டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து சும்மா பிரீஃபா தான் கொடுத்துருக்கேன். இதுல 2 தான் மெயினா பார்க்க போறோம் சார். ஒன்னு வந்து இன்னட் பிஹேவியர். இன்னட் என்னது? அது ஏற்கனவே அது பாடிக்குள்ளேயே அந்த விஷயங்கள் ஃபுல்லாவே இருக்கும் அந்த பிஹேவியர்ஸ். சரியா? இதே இது வந்து அடுத்த கேட்டகரி வந்து லேர்ன்டு பிஹேவியர். இது வந்து எப்படின்னா அந்த அனிமல்ஸ் வந்து லேர்ன் பண்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த பிஹேவியர் கிடைக்குது. அதுக்கு பிறகு தான் என்ன சொல்றோம்னா லேர்ன்டு பிஹேவியர் அப்படின்னு சொல்றோம். சரியா? சோ இதுதான் இது ஃபுல்லாவே இங்க கூட ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன். பழைய மெட்டீரியல் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். நீங்க அந்த அளவுக்கு டீட்டெயில் கூட படிக்க வேண்டாம். கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? இல்ல இம்பிரிண்டிங் என்ன, ஹேபிச்சுவேஷன் என்ன, சோ இதெல்லாம் இல்ல சிலபஸ் இல்லைன்னு நினைச்சிட வேணாம் தான் நான் திரும்பவும் சொல்றேன். இதெல்லாம் வந்து அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்ல இது அந்த கேட்டகரியில வரக்கூடியதுதான். கண்டிஷனல் பிஹேவியர், லெபார்டரிஸ் இதுவும் பழைய சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். ஆப்ரண்ட் கண்டிஷன்ஸ், அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் டாண்டைக் சொல்லியிருப்பா தெரியுமா, அது அப்சர்வேஷன் ஆஃப் லேர்னிங், இன்ஸ்டிங்க்ட் அண்ட் கோட்ஷிப் பிஹேவியர், சரியா, லேர்னிங் பிஹேவியர், இதெல்லாம் வந்து இதுல ஒரு 4 பக்கம் கொடுத்துருக்கேன் இந்த மெட்டீரியல்ல. ஆனா அங்க வந்து 10-20 பக்கமாவது கொடுத்துருப்பேன் இங்க ஓல்டு சிலபஸ்ல. அவே நீங்க அது ஒரு கிளான்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்காக இங்க நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். சரியா? ரைட். ஸோ இது எல்லாமே பேஜ் நம்பர் 40 வரைக்கும் இதுல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே அந்த கோட்ஷிப் பிஹேவியர், அது எப்படி நார்மலா ஒரு பிஹேவியர், டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்ல என்னென்ன இருக்குன்னா அதுல ஸ்பெசிபிக்கா நியூ சிலபஸ்ல ஸ்பெசிபிக் டைட்டில் தனித்தனியா இருக்கு. சரியா? டெவலப்மெண்ட் பிஹேவியர். இதுல நான் டெவலப்மெண்ட் பிஹேவியர் பத்தி இன்னும் ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல. இன்னிதான் அடுத்தது நான் சொல்றேன் இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள இந்த பார்ட் 1ல உள்ளது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டீட்டெயிலா உங்களுக்கு அடுத்து நான் நடத்துவேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை நான் நடத்துறேன். ஒரு கிளாஸ் தேவைப்படும் சார் இதை நம்ம சிலபஸ் முடிக்க. ஒரே இந்த டைட்டில் மட்டும் தான் அடுத்தது இருக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா பிரைன் அண்ட் பிஹேவியரல் எவல்யூஷன்ல 2 டைட்டில் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து அந்த அப்ரோச்சிங் மெத்தட்ஸ், அது ஒன்றும். நியூரல் பேசிஸ் ஆஃப் லேர்னிங், அந்த மெமரி, ஸ்லீப், பயாலஜிக்கல் கிளாக், இதுதான் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரே ஒரு டைட்டில் வரக்கூடிய சப்ஹெட்டிங்ஸ் நிறைய இருக்கு. பட் இதுல சின்ன சின்ன சப்ஹெட்டிங் தான். டெவலப்மெண்ட் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு ஒரு டைட்டில் மட்டும் தான் பார்க்கணும். அது நம்ம ஒரு கிளாஸ்ல பார்த்தா அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும். அது நான் எப்பன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்றேன் நான். ஓகேவா? ரைட். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.